வச்சிருங்க. ஓகே மேம், ஓகே மேம், தேங்க்யூ. இப்போ நான் ஜென்ரலா சும்மா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். இப்போ நம்ம வீட்டுக்கு என்ன செய்யறோம், ரீடிங் எடுக்கிறோம்ல. இப்போ வீட்டில் வந்து என்ன செய்யறாங்க, வெளியில வந்து இபிஎஸ் வந்து ரீடிங் எடுத்துட்டு போறாங்கல்ல, அது எப்படி யூனிட் கால்குலேஷன் பண்றது அப்படின்னு ஒரு ஜென்ரலா சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்க மீட்டர் பாக்ஸ் கிட்ட போறீங்கன்னு வச்சுக்கல, அந்த மீட்டர் பாக்ஸ் கிட்ட போனீங்கன்னா ஒரு பட்டன் இருக்கும் சரியா, அந்த பட்டனை பிரஸ் பண்ணி பார்க்கும்போது நல்லா பாருங்க, மீட்டர் பாக்ஸ் கிட்ட போறீங்க, உங்க வீட்டில் உள்ள சிங்கிள் பேஸ் மீட்டர் கிட்ட போறீங்க, பட்டனை பிரஸ் பண்ணி பார்க்கும்போது என்ன வரும், மீட்டர்ல வோல்டேஜ், பவர் அண்ட் கரண்ட் மூணுமே நம்ம செய்யலாம் தெரியலாம் சரியா. இப்ப நம்ம வீட்டுல வந்து எவ்வளவு பவர் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது அந்த மீட்டர் பாக்ஸ்ல தெரியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம பவரை வந்து 1000 அதாவது 1000 வாட்ஸ் வந்து 1 மணி நேரம் யூஸ் பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு வரும்னா 1 யூனிட் ரன் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1000 வாட்ஸ்ங்கிற பவர் வந்து 1 மணி நேரம் யூஸ் பண்ணாதான் நம்மளுக்கு 1 யூனிட் வரும். இப்ப நம்ம வீட்டுல வந்து சும்மா பல்பு போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 வாட்ஸ் பல்பு போட்டிருக்கோம், அந்த 10 வாட்ஸ்ங்கிறது 100 மணி நேரம் யூஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு எவ்வளவு வரும், 1 யூனிட்ங்கிற சார்ஜ் வரும் சரியா. அதனால வந்து நம்ம எவ்வளவு பவர் தேவையோ அவ்வளவு பவர் மட்டும் யூஸ் பண்ணணும். பவர் தேவையில்லாத பவர் என்ன செஞ்சுக்கலாம், சுவிச் ஆஃப் பண்ணிருக்கணும் சரியா. தேவையில்லாம இப்ப நம்ம ரூம்ல என்ன செஞ்சிருப்போம், ஃபேன் போட்டு வந்திருப்போம், அந்த ஃபேன் இப்ப நம்ம உள்ளக்கு இருந்தா ஃபேன் ரன் பண்ணா ஓகே, ஃபேன் இல்லாத நம்ம வெளியே வந்ததுக்கு அப்புறம் உள்ளக்க ஃபேன் ஓடும்போது என்னது, அது வேஸ்ட் தான், அது பவர் வேஸ்ட், நம்மளுக்கு காஸ்ட் வைஸ் வேஸ்ட் சரியா. அதனால நம்ம என்ன செய்யணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம எப்படி ரீடிங் எடுக்கிறாங்கன்னு நம்ம உள்ள போய் பார்க்கும்போது ரீடிங் மீட்டர் பாக்ஸை பார்க்கும்போது நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1000 வாட்ஸ் ஓடினாதான் நம்மளுக்கு எவ்வளவு, 1 யூனிட் சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்க என்னைக்காவது போய் நம்ம மெயின் டிபி இருக்குல்ல, மெயின் டிபியை ஆஃப் பண்ணீங்கன்னா அதை நீங்க செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து ஜீரோல காமிக்கும் சரியா. ஏன் கரண்ட் ஜீரோ காமிக்குதுன்னா, நம்ம லோடுங்கிறது வந்து கரண்ட் இருக்குல்ல, நம்ம எப்ப லோட கனெக்ட் பண்றோமோ அப்பதான் கரண்ட் வந்து என்ன ஆகும், ஒர்க் ஆகும் சரியா. ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த சின்ன கான்செப்ட் நம்ம உள்ளங்க போவோம். இப்ப கான்செப்ட்குள்ள மேம் இப்ப ஸ்டார்ட் பண்ணலாமா மேம்? நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சார். ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஓகே சார். இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் வேற என்னன்னா, எஸ்டிமேஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் வயரிங் இன் டொமஸ்டிக் சரியா. எஸ்டிமேஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் வயரிங் இன் டொமஸ்டிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப எஸ்டிமேஷனா என்ன அப்படின்னு சொல்றேன். எஸ்டிமேஷன்ங்கிறது தமிழ்ல என்ன மீனிங்னா மதிப்பீடு. ஞாபகம் வச்சுக்கோங்க, எஸ்டிமேஷன்ங்கிறது தமிழ்ல என்ன மீனிங்னா மதிப்பீடு. அதாவது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நீங்க என்ன செய்றீங்க, காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க சரியா. காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு நீங்க ஃபைனல் இயர் படிச்சு முடிச்சீங்க, ஃபைனல் இயர் படிச்சு முடிச்சு நீங்க ஒரு நல்லா ஒர்க் பண்றீங்க, அதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப எலக்ட்ரிக்கல் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது உங்ககிட்ட ஒரு ரிலேட்டிவ் வந்து எனக்கு வந்து நான் ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு இருக்கேன்ப்பா அப்படின்னு உங்ககிட்ட சொல்றாங்க. நீங்க அதுக்கு என்ன சொல்லுவீங்க, சரி வீடு கட்டுங்க, எனக்கு வந்து உங்களோட பிளான் கொடுங்க, வீட்டோட பிளான் கொடுங்க அப்படின்னு கேட்பீங்க வச்சுக்கோங்க. அப்ப அவங்க என்ன செய்வாங்க, அந்த பிளானை கொடுப்பாங்க. அந்த பிளானை கொடுத்த உடனே நீங்க என்ன செய்யணும்னா, அந்த பிளானை 3ஆ டிவைட் பண்ணிருப்பாங்க. அது எப்படின்னா, எஸ்டிமேஷன் பிளான்ல வீட்டோட பிளான்ல எப்படி டிவைட் பண்ணிருப்பாங்கன்னா, ஒன்னு சிவில் ஒர்க், இன்னொன்னு வந்து எலக்ட்ரிக்கல் வயரிங் ஒர்க், இன்னொன்னு பிளம்பிங் ஒர்க் சரியா. மொத்தம் 3ஆ பிரிச்சிருப்பாங்க ஒரு பிளான்ல சரியா. இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா, எலக்ட்ரிக்கல் வயரிங் ஒர்க் மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம் சரியா. அந்த எலக்ட்ரிக்கல் வயரிங் ஒர்க் வந்து நம்ம எஸ்டிமேட் பண்ணா எவ்வளவு வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்து அவங்களுக்கு சொல்ல போறோம். அப்ப டாபிக் நல்லா வச்சுக்கோங்க, ஒரு வீட்டுக்கு எலக்ட்ரிக்கல் வயரிங் பண்ணுனா எவ்வளவு மதிப்பீடு வரும், அதுதான் இந்த டாபிக், நம்ம உள்ளங்க போகக்கூடிய கான்செப்ட் சரியா. ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க எவ்வளவு வந்து நம்ம வயர் யூஸ் பண்றோம் அதை பார்த்து நம்ம காஸ்ட் வச்சு அவங்களுக்கு நம்ம சொல்ல போறோம் என்னென்ன வயர் யூஸ் பண்ண போறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இந்த டாபிக்ல போறேன். ஃபர்ஸ்ட் டாபிக் போறதுக்கு முன்னாடி வந்து இந்த டாபிக் வந்து நம்ம சிலபஸ்ல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வயர்மேன் சிலபஸ்ல லேர்னிங் அவுட்கம் 18th இந்த சிலபஸ் இந்த சாப்டர் இருக்கு. அதாவது லேர்னிங் அவுட்கம் 18ல பாத்தீங்கன்னா பிளான், எஸ்டிமேட் அண்ட் காஸ்டிங் ஆஃப் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வயரிங் சிஸ்டம் இருக்கு. டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வயரிங் சிஸ்டம்ங்கிறது என்னன்னா, டொமஸ்டிக் வயரிங், கமர்ஷியல் வயரிங், இண்டஸ்ட்ரியல் வயரிங் சரியா. இந்த வயரிங் வந்து நம்ம சாப்டர்ல இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து நம்ம சாப்டர்ல உள்ளதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சரியா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த டவுட் வேண்டாம் சரியா. இன்னைக்கு உள்ள போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் வயரிங்னா என்ன, நம்ம டாபிக் பேர் என்ன, எஸ்டிமேஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் வயரிங், அதான் நம்ம டாபிக் பேரு. ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் வயரிங்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்ப நீங்க என்ன செய்யறீங்கன்னா, காலேஜ் இப்ப என்ன செய்யணும், காலேஜ் முடிச்சுட்டு ஈவினிங் டைம் என்ன செய்றீங்க, வீட்டுக்கு போறீங்க. ஈவினிங் வீட்டுக்கு போயிட்டு என்ன செய்வீங்க, வீட்டுக்கு போன உடனே என்ன செய்றீங்க, ஃபேனை போடுவீங்க, சுவிட்சை போடுவீங்க. சுவிட்சை போட்டு என்ன செய்வீங்க, போய் ஒரு சேர்ல உட்காந்துருவீங்க. அப்ப நீங்க பண்ற வேலை என்ன வேலை பாருங்க, போறீங்க, சுவிட்சை போடுறீங்க, ஃபேன்ல உட்காந்துடுறீங்க. அப்ப ஃபேன் ரொட்டேட் ஆகுது. அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் சரியா. அப்ப எலக்ட்ரிக்கல் வயரிங்கிறது தமிழ்ல என்ன சொல்றேன்னா, எலக்ட்ரிக்கல் அப்படிங்கறது தமிழ் என்னன்னா மின் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. வயரிங்கிற தமிழ்ல என்னன்னா அழுத்தம், அதாவது என்ன
வயருங்கிறதுக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னா கண்டக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கண்டக்டருக்கு தமிழ் என்னன்னா கடத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபகம் இருக்கா? அப்ப ஒரு எலக்ட்ரிக்கல் வயருங்கிறது தமிழ் என்னன்னா மின் கடத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மின் கடத்திங்கிறது என்னன்னா இப்ப அதோட வேலை என்னன்னா ஒரு மின்னை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தி செல்லும். அதோட வேலை ஞாபகம் வச்சுக்கோங்க. மின் கடத்தியோட வேலைன்னா ஒரு 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 பவர் சொல்லுவோம்ல, அந்த பவரை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தி செல்லும் எது மூலமானா இந்த எலக்ட்ரிக்கல் வயர் மூலமா. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? போறோம், சுவிட்சை போடுறோம், உட்காடுறோம். இதுதான் நம்மளோட ஒர்க். அதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னா சுவிட்சுக்குள்ள இருந்து ஒரு ஒரு பவரை ஒரு பாயிண்ட வந்து ஒரு இடத்துல இருந்து என்ன செய்யுது? வயர் மூலமா ஃபேனுக்கு என்ன செய்யுது? எடுத்து செல்லுது. இதுதான் வந்து என்னதுன்னா எலக்ட்ரிக்கல் வயரிங். சரியா? ஓகேவா? அப்ப எலக்ட்ரிக்கல் வயரிங்னா ஒரு கான்செப்ட் புரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம அடுத்த ஸ்லைடு போவோம். இப்ப நம்ம பார்க்க போற ஸ்லைடு என்னன்னா வோல்டேஜ் அண்ட் கரண்ட். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம பார்க்க போற ஸ்லைடு வோல்டேஜ் அண்ட் கரண்ட். இதுதான் முக்கியமா நம்ம வீட்டுக்கு வயரிங் பண்றதுக்கு நம்ம முக்கியமா தேவைப்படுறது வோல்டேஜ், கரண்ட், பவர், அதாவது லோடுன்னு சொல்லுவோம். சரி, அந்த மூணு தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம வீட்டுல உள்ள எஸ்டிமேஷன் பண்ண முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. வோல்டேஜ், கரண்ட் அண்ட் பவர், இந்த மூணு தெரிஞ்சாதான் என்ன செய்ய முடியும்? நம்ம வீட்டுல வந்து ஒரு எலக்ட்ரிஷியன் எஸ்டிமேஷன் பண்ண முடியும். சரியா? இப்ப நான் சொல்றேன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டுக்கு டிஃபரெண்ட் நான் தெளிவா நடத்துறேன். நல்லா பாத்துக்கங்க. இது ஒரு வீடு அப்படின்னு அசியூம் பண்ணீங்க. சரியா? இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா 2 கதவு இருக்கு. ஒண்ணு சிவப்பு கலர் கதவு, இன்னொன்னு கருப்பு கலர் கதவு. இந்த சிவப்பு கலர் கதவுங்கிறது என்னன்னா இந்த சிவப்பு கலர் கதவு வழியில வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வர மட்டும்தான் முடியும். சரியா? திருப்பி என்ன செய்ய முடியாது? உள்ளக்க போக முடியாது. அப்ப இந்த கருப்பு கலர் கதவு என்னன்னா வீட்டுக்குள்ள மட்டும்தான் போக முடியும், வெளியே வர முடியாது. அப்ப உங்க நல்லா கான்செப்ட் தெரிஞ்சுக்க. இந்த சிவப்பு கலர் கதவுங்கிறது வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வர முடியும், திருப்பி அதே வழியில உள்ளக்க போக முடியாது. சரியா? அதே மாதிரி கருப்பு கலர் கதவுங்கிறது என்னன்னா வீட்டுக்குள்ள மட்டும்தான் போக முடியும், வெளியே வர முடியாது. சரியா? இதுதான் கான்செப்ட். இந்த வீட்டுக்குள்ள ஒரு 5 பேர் இருக்காங்க அப்படின்னு அசியூம் பண்ணிங்க. சரியா? இந்த 5 பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த சிவப்பு கலர் கதவு வழியில வீட்டை விட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து ஏதோ ஒரு வேலையை பாக்குறாங்க. சரியா? ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு திருப்பி என்ன செய்யறாங்கன்னா இந்த கருப்பு கலர் கதவுல வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. இதுதான் வந்து நம்ம உள்ள பார்க்கக்கூடிய கான்செப்ட், வோல்டேஜ் அண்ட் கரண்ட் கூடிய கான்செப்ட். நல்லா வீடு, இந்த வீட்டுக்குள்ள 2 கதவு இருக்கு. ஒவ்வொருங்கிறது சிவப்பு கலர் கதவு, இன்னொரு கதவுங்கிறது என்னன்னா கருப்பு கலர் கதவு. இந்த சிவப்பு கலர் கதவை என்ன செய்வாங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வர மட்டும்தான் முடியும், திருப்பி வீட்டுக்குள்ள போக முடியாது. அப்ப இந்த கருப்பு கலரோட ஃபங்க்ஷன் என்னன்னா வீட்டுக்குள்ள மட்டும்தான் போக முடியும், வெளியே வர முடியாது. சரியா? இப்ப இந்த வீட்டுக்குள்ள ஒரு 5 பேர் இருக்காங்க அப்படின்னு அசியூம் பண்ணிக்கங்க. இந்த 5 பேரோட வேலை என்னன்னா இந்த 5 பேர் என்ன செய்யறாங்கன்னா இந்த சிவப்பு கலர் கதவு வழியில வீட்டை விட்டு வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு திருப்பி என்ன செய்யறாங்கன்னா வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. இதுதான் அந்த 5 பேரோட வேலை ஃபங்க்ஷன். சரியா? இந்த கான்செப்டை அப்படியே நம்ம பிராக்டிகலுக்கு கொண்டு போறோம். ஞாபகம் வச்சுங்க. இதே கான்செப்டை அப்படியே நம்ம பிராக்டிகல் கொண்டு போனா இது ஒரு பேட்டரி அப்படின்னு அசியூம் பண்ணிக்க. சரியா? இது ஒரு பேட்டரி அப்படின்னு அசியூம் பண்ணிக்க. இந்த பேட்டரி என்ன செய்யறாங்க? நான் சொன்னேன்ல உங்ககிட்ட ஒரு 5 பேர் வீட்டுக்குள்ள இருக்காங்க. அந்த 5 பேர் என்ன செய்யறாங்க? சிவப்பு கலர் கதவுல வந்து ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு திருப்பி என்ன செய்யறாங்க? கருப்பு கலர் கதவு வழியில உள்ளக போறான்னு சொன்னல. அந்த 5 பேரு ஏதோ ஒரு வேலைக்கு பதிலா என்ன செய்யறாங்க? மோட்டரை சுத்த வைக்கிறாங்க. சரியா? இந்த மோட்டரை என்ன செய்யறாங்க? சுத்த வைக்கிறாங்க. சுத்திட்டு எங்க சார் போவாங்க அப்படின்னா சுத்திட்டு என்ன செய்வாங்கன்னா திரும்ப வீட்டுக்கு வந்துருவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மோட்டர் 5 பேர் என்ன செய்யறாங்க? போய் சுத்திட்டு என்ன செய்யறாங்க? திருப்பி அந்த கருப்பு கலர் கதவுல வீட்டுக்கு வந்துருவாங்க. சரி சார், இப்ப என்ன சார் நடக்குது அப்படின்னா சுத்த போகும்போது நல்லா சாப்பிட்டு எனர்ஜியோட போவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சுத்த போகும்போது நல்லா சாப்பிட்டு எனர்ஜியோட போவாங்க. போயிட்டு ஃபுல்லா சுத்தி டயர்ட் ஆயிருவாங்க. சரியா? ஃபுல்லா சுத்தி டயர்ட் ஆகிறதுனால அவங்க கிட்ட உள்ள எனர்ஜி மெக்கானிக்கல் எனர்ஜி என்ன கன்வெர்ட் ஆகிடும். ஞாபகம் வச்சுக்கீங்களா? தெரியுதா கான்செப்ட்? அப்ப அகைன் சுத்தி முடிச்சுட்டு எங்க சார் போவாங்க கேட்டீங்கன்னா அகைன் சுத்தி முடிச்சு இந்த கருப்பு கலர் கதவுல வீட்டுக்குள்ள போயிடுவாங்க. இப்ப நல்லா கவனிச்சுக்குங்க. இப்ப முன்னாடி சார்ஜா இருந்த இடம் இப்ப சார்ஜ் இல்லாம போயிருச்சு. அப்ப முன்னாடி சார்ஜ் இருந்த பேட்டரியில இப்ப சார்ஜ் இல்லாம போயிருச்சு. இதே மாதிரிதாங்க கரண்டும் போகும். இப்ப நான் அந்த 5 பேர் சொன்னால அசியூம் பண்ண சொன்னால ஒரு கதை, அந்த 5 பேர் கதை எது நடக்குதோ அதே தான் கரண்டும் வேலை பார்க்கும். அப்ப கரண்ட் என்ன செய்யும்னா அந்த பாசிட்டிவ்ங்கிற டெர்மினல்ல இருந்து வந்து இந்த மோட்டரை சுத்திட்டு நெகட்டிவ்ங்கிற டெர்மினல் வழியில என்ன செய்யும்? உள்ளக்க போயிடும். அப்ப இந்த பாசிட்டிவ் டெர்மினல் வரும்போது சார்ஜோட வருது. இது என்ன செய்யுது? சார்ஜோட வந்து இந்த மோட்டாரை சுத்திட்டு நெகட்டிவ் டெர்மினலுக்குள்ள சார்ஜ் இல்லாம உள்ளக்க போயிடுச்சு. அப்ப என்ன செய்யுது? முன்னாடி சார்ஜ் இருந்த பேட்டரி இப்ப சார்ஜ் இல்லாம போயிடுச்சு. ஓகேவா?
இப்ப நீங்க கேட்கலாம், சரி சார், இப்ப கரண்ட் போய் ஒரு வேலையை செய்யுதுன்னு சொல்றீங்க, எப்படி சார் போகுது? வயர் வழியில போகுதா, எது வழியில போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வயர் வழியில போகுதுன்னா அந்த வயரை நான் எப்படி சார் கடையில கேட்டு வாங்குறது? எவ்வளவு பெரிய வயர் வந்து இந்த மோட்டருக்கு போடலாம்? சின்ன வயர் போட்டு மோட்டர் ரன் பண்ண வைக்கலாமா, இல்ல பெரிய வயர் போட்டு மோட்டர் ரன் பண்ண வைக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மோட்டருக்கு சுத்துறதுக்கு எத்தனை ஆளுக தேவையோ அத்தனை ஆளுக ரொம்ப ஃப்ரீயாவும் ஜாலியாவும் போறதுக்கு தேவையான அளவுக்கு இந்த வயர் இருந்தா போதும். அதாவது இந்த மோட்டருக்கு அதாவது பிராக்டிக்கா சொல்றேன், இந்த மோட்டருக்கு சுத்தக்கூடிய எவ்வளவு ஆம்பியர் கரண்ட் வந்து உள்ளக்க போகுதோ அந்த அந்த கரண்ட் வந்து ரொம்ப ஃப்ரீயாவும் ஜாலியாவும் போறதுக்கு தேவையான அளவுக்கு இந்த வயர் இருந்தா போதும். சரியா? அப்ப அந்த ஆளுகங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், கரண்ட். நான் சொன்ன மாதிரி இப்ப இது கேட்கலாம், சரி சார் இந்த மோட்டரை சுத்த நல்லா கவனிச்சு சொல்லுங்க, ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். இந்த மோட்டரை சுத்த ஒரு ஒரு 5 குட்டி குட்டி ஆளுக வேணும்னா, சரியா, இந்த மோட்டரை சுத்துறதுக்கு ஒரு 5 குட்டி குட்டி ஆளுக தேவைன்னா இந்த 5 ஆளுகளும் தாராளமா இந்த வயர்ல போலாம். தெரியுதா? இந்த போட்டுக்கல வயரு, இந்த வயர்ல வந்து இந்த மோட்டர் சுத்துறதுக்கு ஒரு 5 குட்டி குட்டி ஆளுகள் என்ன செய்யலாம், தாராளமா போய் இந்த மோட்டரை சுத்த வைக்கலாம். சரியா? இப்ப சின்ன வயர் கொடுத்தா 5 ஆளுகள் போகலாம்னு சொல்லல, இதுவே நான் பெரிய வயர் போட்டா போகலாமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா போகலாம். அதாவது சின்ன வயர்லயே நான் என்ன சொன்னேன், சின்ன வயர்ல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா இந்த சின்ன வயர்ல 1 ஆம்பியர் கரண்ட் போய் இந்த மோட்டர் சுத்த வைக்குது. இதே பெரிய வயர்ல அதாவது 10 ஆம்பியர் போற வேண்டிய இடத்துல 1 ஆம்பியர்ங்கிறது என்னது ரொம்ப ஃப்ரீயா போய் என்ன செய்யலாம், அந்த மோட்டர் சுத்திட்டு திருப்பி கருப்பு கலர் கதவுக்குள்ள வந்துடலாம். சரியா? அந்த கான்செப்ட் புரிஞ்சா? இப்ப நீங்க கேக்குறீங்க, சரி சார் இப்ப பெரிய வயிறு போறதுனால எனக்கு என்ன சார் டிராபேக் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த டிராபேக்குமே இல்ல. பெரிய வயிறு போறதுனால நமக்கு என்னன்னா சைஸ் தான் என்னது அதிகமாகுது. அப்ப சைஸ் அதிகமான என்ன ஆயிரும், காசு அதிகமா செலவாகும். சரியா? நல்லா கவனிச்சுக்கோங்க, பெரிய வயிறு போறதுனால எந்த டிராபேக்குமே கிடையாது. பெரிய வயிறு போடலாம், ஆனா பெரிய வயிறு போறதுனால என்னது சைஸ் தான் அதிகமாகுது. சரியா? சைஸ் தான் அதிகமாகுது, அதனால காசு என்னது செலவாகுது. ஞாபகம். சரி சார் என்கிட்ட நிறைய காசு இருக்கு, நான் இப்ப பெரிய வயர் போடுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மோட்டர் வந்து இன்னும் ஃபாஸ்டா சுத்துமா, இன்னும் வேகமா ஓடுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க சின்ன வயர் யூஸ் பண்ணாலும் சரி பெரிய வயர் யூஸ் பண்ணாலும் சரி, எத்தனை பேர் போய் இந்த வேலையை செய்வாங்களோ அத்தனை பேரு இந்த வயர் மூலமா போவாங்க. சரியா? அதாவது நல்லா தெரியுதா? இப்ப இந்த மோட்டரை சுத்துறதுக்கு 1 ஆம்பியர் கரண்ட் போனோம்னா 1 ஆம்பியர் கரண்ட் போனா அந்த 1 ஆம்பியர் மட்டும்தான் இந்த மோட்டருக்கு போகும். சரியா? அதே மாதிரி பெரிய வயர் போறதுனால நிறைய ஆளுக்கு போய் மோட்டர் சுத்துவாங்க கண்டிப்பா கிடையாது. அந்த 1 ஆம்பியர் அதாவது அந்த 5 குட்டி குட்டி பசங்க தான் இந்த வயர் மூலமாவும் போய் என்ன செய்வாங்க, இந்த மோட்டர் சுத்துவாங்க. நல்லா இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, சோ இந்த வயர்ங்கிறது கரண்டோட அளவை பொறுத்து மாறும். அதான் யோசிச்சுக்கோங்க, இந்த வயரோட மொத்தங்கிறது என்னது கரண்டோட அளவை பொறுத்து மாறும். இப்ப நீங்க கேட்கலாம், என்ன சார் இப்ப நீங்க சின்ன மோட்டர் போறதுக்கு என்ன செய்யலாம், சின்ன வயர் யூஸ் பண்றோம், பெரிய மோட்டர் போட்டா என்ன செய்யணும், அப்பதான் நம்ம என்ன செய்யணும் பெரிய வயர் யூஸ் பண்ணணும். அதாவது இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நீங்க கேட்டீங்கன்னா, சரி சார் இப்ப நான் பெரிய மோட்டருக்கு சின்ன வயர் போடுறதுனால எனக்கு என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பெரிய மோட்டரோட ஒரு 100 பேர் வேணும்னு வச்சுக்கங்களேன், அந்த 100 பேர் போய் செய்ய வேண்டிய வேலைய வெறும் 5 பேர் போற மாதிரி ரோட போட்டு வச்சா அந்த 5 பேரும் 100 பேர் அந்த 5 பேர் போற ரோட்ல 100 பேர் போகும்போது என்ன ஆகும், ஒருத்தவங்க இடிச்சுக்கிட்டு சண்டை போட்டு ஆக்சிடென்ட் ஆயிரும். அப்ப ஆக்சிடென்ட் ஆனா அந்த இடத்துல என்னென்ன இருக்கும், எரிஞ்சு போயிடும். அதாவது ஒரு 10 ஆம்பியர் போய் இந்த மோட்டரை சுத்த வேண்டிய இடத்துல நம்ம 1 ஆம்பியர் போகக்கூடிய வயரை போட்டா அந்த 1 ஆம்பியர் வயருக்குள்ள போய் இந்த 10 ஆம்பியர் உள்ளக்கு போக முடியுமா, போக முடியாது. அப்ப என்ன போயிடும், வயர் எரிஞ்சு போயிடும். இந்த மாதிரிதான் என்னது வயர் எரிஞ்சு போறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்ப நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, அதிக கரண்ட் போற இடத்துல பெரிய வயர் தான் போடணும். சரியா? சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், வயருங்கிறது இதுல போற கரண்ட பொறுத்து மாறும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இதுல போற வேகம், இதுல போற ஃபாஸ்ட், அதாவது நல்லா வச்சுக்கோங்க, இதுல போற வேகம் எப்படி வேணாலும் இருக்கலாம். அதாவது வோல்டேஜ்ங்கிறது எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், லோ வோல்டேஜாவும் இருக்கலாம், ஹை வோல்டேஜாவும் இருக்கலாம். இதுதாங்க வோல்டேஜ் அண்ட் கரண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். அதே மாதிரி இந்த மோட்டருக்கு 500 ஆளுங்க இருக்கிற பேட்டரியை கனெக்ட் பண்ணாலும் சரி, அதே மாதிரி 20 ஆளுங்க உள்ள பேட்டரியை கனெக்ட் பண்ணாலும் சரி, நல்லா வச்சுக்கோங்க, 500 ஆளுங்க உள்ள பேட்டரி கனெக்ட் பண்ணாலும் சரி, 20 ஆளுங்க உள்ள பேட்டரியை கனெக்ட் பண்ணாலும் சரி, இந்த மோட்டருக்கு எத்தனை ஆளுங்க வேணுமோ அத்தனை ஆளுங்க தான் உள்ளக்கா போவாங்க. சரியா?
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஒரு ஒரு 50 ஆம்பியர் பேட்டரியை கனெக்ட் பண்ணாலும் சரி, ஒரு 20 பேட்டரி ஆம்பியர் கனெக்ட் பண்ணாலும் சரி, இந்த மோட்டருக்கு தேவை 1 ஆம்பியர்னா அந்த 1 ஆம்பியர் மட்டும் தான் போவாங்க. சரியா? இதுதான் இந்த கான்செப்ட். அதாவது ஒரு மோட்டாருக்கு கொடுக்க வேண்டிய கரண்ட நல்லா நல்லா தெளிவா கேட்டுக்கங்க. ஒரு மோட்டாருக்கு கொடுக்க வேண்டிய கரண்ட நம்ம தள்ள முடியாது, அழுத்த முடியாது, கொடுக்க முடியாது. அதுவே தான் எடுத்துக்கிறோம். உங்களுக்கு புரியுதா? நல்லா தெரிஞ்சுக்குங்க. அதாவது ஒரு மோட்டாருக்கு கொடுக்க வேண்டிய கரண்ட தள்ள முடியாது, அழுத்த முடியாது, கொடுக்க முடியாது. அதுவே தான் எடுத்துக்கிறோம். கரண்ட்ங்கிறது அதுவே தான் எடுத்துக்கிறோம். அப்புறம் வோல்டேஜ்ங்கிறது சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் நம்ம பார்த்து கொடுக்கிறது. புரியுதா உங்களுக்கு கான்செப்ட? அதாவது ஒரு மோட்டாருக்கு வேண்டிய கரண்ட தள்ள முடியாது, அழுத்த முடியாது, கொடுக்க முடியாது. அதுவே தான் எடுத்துக்கிறோம். அப்ப கரண்ட்ங்கிறது தான் என்னது? அதுதான் நம்ம பார்த்து கொடுக்கிறது. வோல்டேஜ்ங்கிறது தான் என்னது? அதுதான் நம்ம பார்த்து கொடுக்கிறது. சரி சார், இப்ப நம்ம கேட்கலாம் அடுத்து. இப்ப நல்லா வச்சுக்க. இப்ப அந்த 5 பேரும் அந்த 100 பேர் சொன்னோம்ல, இப்ப 5 பேர் போய் இந்த குட்டி மோட்டரையும் இந்த 100 பேர் போய் இந்த பெரிய மோட்டர்னு சொன்னோம்ல, அதே மாதிரி அந்த 5 பேரும் 100 பேரும் எவ்வளவு வேகத்துல போறது, எவ்வளவு வேகத்துல போகணுங்கிறத ஏற்கனவே அந்த பேட்டரியில சொல்லியிருப்பாங்க. இதுதான் இது 9 வோல்ட் பேட்டரி, இது 12 வோல்ட் பேட்டரி அப்படின்னு என்ன செஞ்சிருப்பாங்க, ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. சரியா? இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 5 பேருங்கிறது 9 வோல்ட், அந்த வோல்ட்ங்கிறத ஸ்பீடு அப்படின்னு அசியூம் பண்ணிக்கீங்க. இந்த 5 பேருங்கிறது 9 வோல்ட் வேகத்துல போய் இந்த மோட்டர் என்ன செய்வாங்க, ஓட வைப்பாங்க. அதே மாதிரி இந்த 100 பேருங்கிறது 12 கிலோமீட்டர் வேகத்துல போய் இந்த மோட்டரை சுத்த வைப்பாங்க. உங்களுக்கு புரியுதா கான்செப்ட்? நல்லா கவனிச்சுக்கோங்க. எவ்வளவு வேகத்துல போறதுன்னு நம்ம முடிவு பண்றது, எத்தனை பேர் தேவைப்படுறாங்கன்னு அந்த மோட்டர் தான் முடிவு பண்ணும். அந்த எத்தனை பேர் தேவைப்படுறாங்கிறது என்ன, கரண்ட். அப்ப வோல்டேஜ்ங்கிறது நம்ம கொடுக்கறது, கரண்ட்ங்கிறது இந்த மோட்டரே முடிவு பண்ணிடுவோம். சரியா? இதுதான் வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் உள்ள கான்செப்ட். உங்களுக்கு புரிஞ்சுச்சு நினைக்கிறேன். இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா அடுத்து எஸ்டிமேஷனுக்குள்ள போவோம். சரியா? எஸ்டிமேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வயரிங் ஃபார் டொமஸ்டிக் எஸ்டிமேஷன், அதாவது வயரிங் ஃபார் டொமஸ்டிக் ஹோம். சரியா? இதுக்கு முன்னாடி நம்ம என்னன்னா, ஒரு வீட்டுக்கு வந்து நம்ம எஸ்டிமேட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு 3 விஷயங்கள் கண்டிப்பா தேவை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்ன விஷயங்கள்னா, அந்த வீட்டுக்குரிய டோட்டல் லோடு. சரியா? டோட்டல் லோடுங்கிறது பவர். அந்த வீட்டுக்குரிய டோட்டல் லோடு, அப்புறம் அந்த வீட்டுக்கு தேவைப்படுற வோல்டேஜ், அப்புறம் அந்த வீட்டுக்கு தேவைப்படுற கரண்ட். இந்த 3 தெரிஞ்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும், எஸ்டிமேட் பண்ண முடியும். சரியா? இப்போ நான் ஏற்கனவே கான்செப்ட் சொல்லிட்டேன். என்ன கான்செப்ட்னா, ஒரு வயருங்கிறது போற கரண்ட பொறுத்து என்ன செய்யும், மாறும். ஞாபகம் வச்சுக்கோங்க. வயருங்கிறது போற கரண்ட பொறுத்து மாறும். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இந்த வீட்டுக்கு வந்து நம்ம எஸ்டிமேட் பண்றதுக்கு நான் சொல்லியிருக்கேன் என்னன்னா, டோட்டல் லோடு, கரண்ட், வோல்டேஜ், இந்த 3ம் தேவை. சரியா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டல் லோடு தெரியாது. இனிமே தான் நம்ம போட போறோம், அசீவ் பண்ண போறோம். சரியா? அப்ப கரண்ட்ங்கிறது தெரியாது, நான் அசீவ் பண்ணிக்கிறோம். ஆனா வோல்டேஜ்ங்கிறது நம்மளுக்கு தெரியும். எப்படின்னா, சிங்கிள் ஃபேஸ்ங்கிறது 230 வோல்ட் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். 3 ஃபேஸ்ங்கிறது 440 வோல்ட் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஏற்கனவே அசீவ் பண்ணிருக்கோம். சரியா? இப்ப இந்த கான்செப்ட்ல என்ன பார்க்க போறோம்னா, டோட்டல் லோடு, அதாவது டோட்டல் பவரை நமக்கு அசீவ் பண்ண போறோம். டோட்டல் பவர் எவ்வளோ, கரண்ட் எவ்வளோ அசீவ் பண்ணி அதுக்குரிய என்ன வயர் நம்ம யூஸ் பண்ணலாம், அதுதான் இதுக்குள்ள நம்ம பார்க்க போற கான்செப்ட். சரியா? ஓகேவா? இப்ப கான்செப்ட்குள்ள போறேன். அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஐஇஆர், அதாவது இந்தியன் எலக்ட்ரிசிட்டி ரூல், அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த சைஸ்ல தான் வந்து நீங்க ஒரு எஸ்டிமேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 7 கண்டிஷன் கொடுக்குறாங்க. என்ன கண்டிஷன்னா, சுவிட்ச் போர்டோட ஹைட் வந்து தரையில இருந்து, நல்லா வச்சுக்கோங்க, சுவிட்ச் போர்டோட ஹைட் வந்து தரையில இருந்து 1 மீட்டர்ல இருந்து 1.75 மீட்டர் வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரியா? செகண்ட் பாயிண்ட்ங்கிறது டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு, டிபி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதோட ஹைட் வந்து தரையில இருந்து 1.5 மீட்டர்ல இருந்து 1.75 மீட்டர் வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. சுவிட்ச் போர்டோட ஹைட் வந்து தரையில இருந்து 1 மீட்டர்ல இருந்து 1.75 மீட்டர் வரைக்கும் இருக்கணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் போர்டோட ஹைட் வந்து தரையில இருந்து 1.5 மீட்டர்ல இருந்து 1.75 மீட்டருங்கிறது சொல்றாங்க. அப்ப அடுத்த 3வது கண்டிஷன் என்ன சொல்றாங்கன்னா, ஆல் லேம்ப் ஹோல்டர். ஆல் லேம்ப் ஹோல்டர்னா உங்களுக்கு தெரியும். அதாவது லேம்ப் ஹோல்டர் என்ன சொல்லுவோம், சிஎஃப்எல், எல்இடி, குண்டு பல்பு இந்த மாதிரி மாட்டோம்ல, அந்த லேம்போட தரையில இருந்து 2.75 மீட்டர் இருக்கணும், ஹைட்ல இருக்கணும். சரி, இப்ப அடுத்து 4வது பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப லோடுங்கிறது, அதாவது நம்ம கால்குலேட் பண்றோம்ல டோட்டல் பவர்,
அந்த டோட்டல் பவர்ங்கிறது வந்து 4 கிலோவாட். அதாவது டோட்டல் பவர்ங்கிறது 4 கிலோவாட் ஆர் 4000 வாட்ஸுக்கு மேல போச்சுன்னா அந்த வீட்டுக்கு 3 ஃபேஸ் சப்ளை கொடுக்கணும். ஓகேவா, நல்லா கவனிச்சுங்க. இப்ப டோட்டல் பவர் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அந்த டோட்டல் பவர் கால்குலேட் பண்ணி வரும்போது வரக்கூடிய ஆன்சர் வந்து 4 கிலோவாட், அது 4000 வாட்ஸுக்கு மேல போச்சுன்னா அந்த வீட்டுக்கு 3 ஃபேஸ் சப்ளை கொடுக்கணும். சரியா? அடுத்து 5வது என்ன சொல்றாங்கன்னா, லோட் சுட் பி ஈக்குவலி ஷேர்ட். அதாவது தமிழ்ல சொன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நம்ம வீட்டுல 3 ஃபேஸ் சப்ளை வச்சிருக்கோம். 3 ஃபேஸ் சப்ளைல 3 ஃபேஸ் ஆர் ஒய் பி. சரியா? மொத்தம் 3 ஃபேஸ் இருக்கு. அந்த 3 ஃபேஸ்ங்கிறது என்ன செய்யணும்னா, இப்ப நம்ம வீட்டுல ஒரு 3 ரூம் இருந்தா அந்த 3 ரூமுக்கு என்ன செய்யணும், தனித்தனியா ஃபேஸ் கொடுத்து ஷேர் பண்ணணும் ஈக்குவலா. அப்ப இந்த ரூமுக்கு ஒரு ஃபேஸ், இந்த ரூமுக்கு ஒரு ஃபேஸ், இந்த ரூமுக்கு ஒரு ஃபேஸ் அப்படின்னு சொல்லி லோட ஈக்குவல் பண்ணிடணும். அதே மாதிரி 6வது பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் முக்கியமான பாயிண்ட். லைட்டிங் வயரையும் பவர் வயரையும் தனித்தனியா கொடுக்கணும். அதாவது லைட் வயருங்கிறது உனக்கு தெரியும், நம்ம லைட் யூஸ் பண்றோம்ல, எல்இடி, டியூப் லைட்டு, ஃபேனு, இந்த மாதிரி அந்த லைட்டிங் வயரையும் பவர் வயர்னா உங்களுக்கு தெரியும். அதாவது ஏசி, வாஷிங் மிஷின், மோட்டார், கிரைண்டர், இது மோஸ்ட்லி நம்ம இதுல யூஸ் பண்ணுவோம் ஹோம்ல. இந்த வயரை வந்து தனியா கொடுக்கணும், செப்பரேட்டா கொடுக்கணும். அடுத்து கடைசி பாயிண்ட் பாத்தீங்கன்னா, இப்ப டோட்டல் பவர். சரியா? டோட்டல் பவர் நம்ம கால்குலேட் பண்ணுவோம் உள்ளக்க. சரியா? அந்த டோட்டல் பவர்ங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணி வருதுல, அந்த டோட்டல் பவர் கால்குலேட் பண்ணி வரும்போது அந்த பவர் வந்து 800 வாட்ஸ்ல இருந்து 1000 வாட்ஸுக்கு மேல இருந்துச்சுன்னா, 800 வாட்ஸ்ல இருந்து 1000 வாட்ஸுக்கு மேல இருந்துச்சுன்னா அந்த பவரை என்ன செய்யணும், ஸ்பிளிட் பண்ணிடணும். அதாவது 2ஆ பிரிச்சிடணும். 800 வாட்ஸ் கீழே தான் வச்சுக்கணும். 800 வாட்ஸ்க்கு மேல எந்த 800 வாட்ஸ்ல 1000 வாட்ஸுக்கு மேல ஒரு பவர் சர்க்கியூட்டை வச்சுக்க கூடாது. அதாவது டோட்டல் லோட வச்சுக்க கூடாது. சரியா? இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, அப்ப ஒரு சப் சர்க்கியூட்ல வந்து 800 வாட்ஸ்ல இருந்து 1000 வாட்ஸுக்குள்ளதான் இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சப் சர்க்கியூட்ல வந்து 800 வாட்ஸ்ல இருந்து 1000 வாட்ஸ் தான் இருக்கணும். அப்ப ஃபைனலா ஒரு சப் சர்க்கியூட்ல வந்து 10 பாயிண்ட் தான் என்ன செய்யணும், இருக்கணும். 10 பாயிண்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாயிண்ட்ங்கிறது என்ன சொல்லுவோம், ஒரு ஃபேன் லோடு. ஃபேன்ங்கிறது ஒரு பாயிண்ட். அப்ப எல்இடிங்கிற ஒரு லைட், குண்டு பல்புங்கிற ஒரு பாயிண்ட், எல்இடி மாட்டி இருக்க ஒரு லேம்ப் ஹோல்டர், அது ஒரு பாயிண்ட். அந்த மாதிரி என்னங்கிறோம், ஒரு சப் சர்க்கியூட்ல 10 பாயிண்ட் தான் இருக்கணும். நம்மளுக்கு முக்கியமா தேவை என்னன்னா, ஒரு சப் சர்க்கியூட்ங்கிறது 800 வாட்ஸ்ல இருந்து 1000 வாட்ஸுக்குள்ளதான் இருக்கணும். சரியா? அதே மாதிரி ஒரு சப் சர்க்கியூட்ல 10 பாயிண்ட் மட்டும்தான் இருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஓகேவா? இப்ப நம்ம எஸ்டிமேஷனுக்குள்ள போயிட்டோம். சரியா? இதுதான் வந்து ஒரு பில்டிங்கோட எஸ்டிமேஷன், அதாவது ஒரு ஹோமுக்குரிய எஸ்டிமேஷன். இப்ப என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. சரியா? இந்த பிளான்ல பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 5 ரூம் இருக்கு. என்ன 5 ரூம்னா, ஒன்னு ஹால், ஒன்னு பெட்ரூம், கிச்சன், பாத்ரூம் அண்ட் டாய்லெட். நல்லா கவனிச்சுக்கோங்க. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அந்த பிளான் பாத்தீங்கன்னா நான் ஒரு 5 ரூம் இருக்கு. அந்த பிளான்ல பாத்தீங்கன்னா ஒன்னு ஹாலு, பெட்ரூமு, கிச்சன், பாத்ரூமு, டாய்லெட். சரியா? இந்த 5 ரூம் இருக்கு. இந்த 5 ரூம் என்ன செய்யறேன்னா, இந்த 5 ரூமோட சைஸ் நம்மளுக்கு தெரியும். முன்னாடியே என்ன செய்யலாம், அசியூம் பண்ணி நம்மளுக்கு தெரியும். ஏன்னா பிளான், சிவில் இன்ஜினியர் பிளான் போட்டு கொடுத்துருவாங்க, இதுதான் உங்க பிளான் அப்படின்னு போட்டு கொடுத்துருவாங்க. அப்ப இந்த சைஸும் தெரியும், இந்த பிளானும் நம்மளுக்கு என்ன தெரியும், முன்னாடியே தெரியும். இப்ப அடுத்த காலத்தை பாத்தீங்கன்னா, இந்த மவுஸ் வச்சு காமிக்கிற பாருங்க, நம்பர் ஆஃப் டியூப்லைட் பாயிண்ட், இந்த டியூப்லைட் பாயிண்ட், நம்பர் ஆஃப் சீலிங் ஃபேன், நம்பர் ஆஃப் ஆர்டினரி லேம்ப், நம்பர் ஆஃப் பிளக் பாயிண்ட். சரியா? இதெல்லாம் வந்து என்னது, நம்மளா என்ன செய்ய போறோம், இப்ப அசியூம் பண்ணி நம்மளா கொடுக்கக்கூடிய வேல்யூ. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹாலுக்கு வந்து 2 டியூப்லைட், இந்த ஹாலுக்கு 2 டியூப்லைட் கொடுக்கலாம். இந்த ஹாலுக்கு சென்டரா ஒரு ஃபேன் கொடுக்கலாம். இந்த ஹாலுக்கு 2 ஆர்டினரி லேம்ப் கொடுக்கலாம். இந்த ஹாலுக்கு 2 பிளக் பாயிண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம அசியூம். சரியா? இப்ப நீங்க கேட்கலாம், ஏன் சார் இந்த ஹாலுக்கு 3 டியூப்லைட் கொடுக்கக்கூடாதா? தாராளமா கொடுக்கலாம். ஆனா இந்த ஹாலுக்கு, ஏன்னா 5 காருங்கிறது ஒரு சின்ன ஹால். சரியா? அப்ப நம்ம என்ன செய்யணும், சைஸை பொறுத்துதான் என்ன செய்யணும், லைட்டா மார்க் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, சைஸை பொறுத்துதான் என்ன செய்யணும், லைட்டா நம்ம மார்க் பண்ணணும். இப்ப 5 காருங்கிறது லைட்ல வந்து என்ன செய்யலாம், இந்த சைடு என்ன செய்யலாம், ஒரு டியூப் லைட், அதே மாதிரி இந்த சைடு ஒரு டியூப் லைட், அப்படியே என்ன செய்யலாம், அசீவ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பெட்ரூமுக்கு பாத்தீங்கன்னா ஒரு லைட். சரியா? ஒரு டியூப் லைட், ஒரு ஃபேன், சென்டரா ஒரு ஃபேனு, ஒரு ஆர்டினரி லேம்ப், ஒரு பிளக் பாயிண்ட், இது பெட்ரூம்க்கு. சரியா? அதே மாதிரி கிச்சனுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு டியூப் லைட், ஒரு ஃபேனு, ஒரு ஆர்டினரி லேம்ப், ஒரு பிளக் பாயிண்ட், இது கிச்சனுக்கு. இப்ப அடுத்த 4வது ரூம் பாத்ரூம் பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டினரி லேம்பும் ஒரு பிளக் பாயிண்ட் மட்டும்தான் என்ன செய்யறேன், நான் பாத்ரூம் கொடுக்குறேன் அப்படின்னு நான் என்ன செய்யறேன், இந்த பிளான்ல அசியூம் பண்றேன். 5வது பாத்தீங்கன்னா
ஒரு டாய்லெட்டுக்கு வந்து ஒரே ஒரு சென்டர் லேம்ப் மட்டும்தான் என்ன செய்யறேன் இந்த டாய்லெட்டுக்கு கொடுக்குறேன். சரியா? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு என்கிட்ட மொத்தம் ஒரு பிளான்ல என்கிட்ட வந்து 5 ரூம் இருக்கு. அந்த 5 ரூமுக்கு நான் என்னென்ன கொடுக்குறேங்கிறது மேல டீடைல்ஸ்ல நான் மார்க் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்டேன். இப்போ என்ன செய்யறோம் அதை வந்து டீடைல்ஸ் ஆஃப் ஃபிட்டிங், அதாவது ஸ்டெப் 1ங்கிறது பிளான் ஆஃப் பில்டிங். இதான் பில்டிங்கோட பிளானு. இந்த பில்டிங்கோட பிளான் வந்து சிவில் இன்ஜினியர் உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. அதே மாதிரி சைஸுங்கிறது அதுல மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த உள்ள 4 காலங்கிறத நம்ம ஃபில் பண்ணக்கூடிய காலம். சரியா? அதாவது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க் பார்க்கக்கூடிய ஆளு ஃபில் பண்ணக்கூடிய காலம். சரியா? இப்போ என்ன செய்யறோம் செகண்ட் வந்து டீடைல்ஸ் ஆஃப் ஃபிட்டிங். சரியா? இதை நீங்க அசியூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்ப நான் சொன்னேன்னா ஒரு ஹாலுங்கிறதுக்கு எத்தனை ஃபேனுன்னு, அதாவது TL1 அப்படிங்கிறது என்னன்னா டியூப் லைட். சரியா? Fங்கிறது என்னன்னா ஃபேன், எல்லுங்கிறது எல்இடிஆர் குண்டு பல்ப் அப்படின்னு அசியூம் பண்ணிக்க சொன்னா இது எல்லா சிம்பிளுமே நல்லா வச்சுக்கோங்க. சிம்பிள் எல்லாமே மனப்பாடம் பண்ணிக்க. இது IER இந்தியன் எலக்ட்ரிசிட்டி ரூல் அப்படிங்கிற அதுல இருந்து நம்ம என்ன செய்யறோம், அதுல இருந்தா நம்ம சிம்பிளை யூஸ் பண்ணணும். சரியா? இது வந்து நம்ம கொஸ்டின் பேப்பருக்கு வரும், எக்ஸாமுக்கு வரும். இந்த சிம்பிள் லேம்ப் அப்படியே எலக்ட்ரிக்கல் லேம்ப் பல்ப் போட்டா இந்த சிம்பிள் போட்டுரும், ஃபேன் அவுட்னா இந்த சிம்பிள், டியூப் லைட்னா இந்த சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியன் எலக்ட்ரிசிட்டி ரூல் படி நம்ம என்ன செய்யறோம் மார்க் பண்றோம். சரியா? இப்ப நான் சொன்ன மாதிரி ஹாலுக்கு ஒரு ஃபேனு, 2 டியூப் லைட், 2 சாதா பல்ப் சொன்னா குண்டு பல்பா எல்இடின்னு சொன்னா அதே மாதிரி 2 சுவிட்ச் பிளக் பாயிண்ட், அதாவது எஸ்பிங்கிறது சுவிட்ச் போர்டு, அதுக்கு ஒரு சுவிட்ச் போர்டு 1 அண்ட் சுவிட்ச் போர்டு 4 பாத்தீங்கன்னா 2 என்ன செய்யுது இந்த ஹாலுக்குள்ள இருக்கு. அதே மாதிரி ஒரு பெட்ரூம்க்கு நான் என்ன கனெக்ட் பண்ணி சொன்னேன், ஒரு ஃபேனு, ஒரு டியூப் லைட், ஒரு பல்பு, அதாவது குண்டு பல்ப் மேக்ஸிமம் வச்சுன்னா ஒரு குண்டு பல்பு, ஒரு பிளக் பாயிண்ட். சரியா? அதே மாதிரி கிச்சனுக்கு நான் என்ன சொன்னேன், அதே ஃபேனு, ஒரு குண்டு பல்பு, ஒரு டியூப் லைட், ஒரு என்ன சொன்னேன் ஒரு பிளக் பாயிண்ட். அதே மாதிரி பாத்ரூமுக்கு பாத்தீங்கன்னாலும் ஒரு லைட்டு, ஒரு பிளக் பாயிண்ட் மட்டும் தான் சொன்னேன். ஆனா டாய்லெட்டுக்கு ஒரே ஒரு லைட் மட்டும் தான் சொன்னேன். இதுதான் கான்செப்ட். சரியா? இதை வந்து நம்ம என்ன செய்யறோம், இதை வச்சுதான் என்ன செய்யறோம் டோட்டல் லோட நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரியா? இது வந்து ஒரு பேசிக். சரியா? இது லைட்டிங் லோடுங்கிறது ஒரு பேசிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப ஸ்டெப் 3 டோட்டல் லோடு. இதை வச்சு நம்ம என்ன செய்யறோம் டோட்டல் லோட கண்டுபிடிக்கிறோம். நம்ம ஒரு வீட்டுக்கு என்னென்ன சொன்னா டோட்டல் லோடுங்கிற பவரையும் வோல்டேஜ் நம்மளுக்கு தெரியும். ஏற்கனவே சிங்கிள் ஃபேஸ்னா 230 வோல்ட், 3 ஃபேஸ்னா 440 வோல்ட் நம்மளுக்கு தெரியும். கரண்ட் அப்ப பவரையும் கரண்டையும் நம்ம என்ன செய்யணும் கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணாதான் அந்த வீட்டுக்குரிய எஸ்டிமேஷன் நம்ம போட முடியும். அது மீன்ஸ் என்ன வயர் வாங்க போறோம், எவ்வளவு ஸ்கொயர் எம்எம் வயர் வாங்கணுங்கிறத நம்ம அசியூம் பண்ண முடியும். சரியா? இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பான டோட்டல் பவர் லோடு, டோட்டல் லோட வந்து நம்ம என்ன செய்ய போறோம் கண்டுபிடிக்க போறோம். இந்த டோட்டல் லோடுங்கிறது கீழே போட்டுருக்கல, இதை வந்து என்ன செய்யறேன் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல கொஞ்சம் டீடைலா போட்டிருக்கேன். நல்லா பாருங்க. இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா ஸ்டெப் 3 டோட்டல் லோடு. இதை வந்து என்ன செய்யணும் நீங்க அசியூம் பண்ணிக்கணும். ஒரு ஃபேனுக்கு வந்து 60 வாட்ஸ் அப்படின்னு என்ன செய்யணும் அசியூம் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒரு லைட் பாயிண்ட் எல்இடி ஆர் சிஎஃப்எல் ஆர் குண்டு பல்பு 60 வாட்ஸ் குண்டு பல்ப் இருக்குல்ல, அந்த 60 வாட்ஸ் குண்டு பல்ப் என்ன செய்யணும் ஒரு லைட் பாயிண்ட்க்கு வந்து 60 வாட்ஸ் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கங்க. ஒரு டியூப் லைட்டுக்கு 40 வாட்ஸ் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கங்க. ஒரு பிளக் பாயிண்ட்க்கு வந்து 100 வாட்ஸ் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கங்க. சரியா? ஓகேவா? இப்ப நம்ம வீட்டுல மொத்தம் எத்தனை ஃபேன் யூஸ் பண்றோம், 3 ஃபேன். எங்கன்னா ஹால்ல 1, பெட்ரூம்ல 1, கிச்சன்ல 1. அப்ப நம்ம தெரியுதா மொத்தம் 3 ஃபேன் யூஸ் பண்றோம் ஒரு வீட்டுல. ஒரு லைட்டுங்கிறது மொத்தம் எத்தனைனா மொத்தம் 6 லைட் யூஸ் பண்றோம். சரியா? அதாவது ஹால்ல 2 லைட்டு, ஒரு லைட் பெட்ரூம்ல, ஒரு லைட் கிச்சன்ல, ஒரு லைட் பாத்ரூம்ல, இன்னொரு லைட் டாய்லெட்ல. அப்ப மொத்தம் நம்ம 6 லைட் யூஸ் பண்றோம். இப்ப டியூப் லைட் பாத்தீங்கன்னா மொத்தம் நம்ம 4 டியூப் லைட் யூஸ் பண்றோம். எங்க 4 டியூப் லைட்னா ஹால்ல 2 லைட்டு, பெட்ரூம்ல 1 லைட்டு, கிச்சன்ல 1 லைட் யூஸ் பண்றோம். பிளக்குங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம 5 பிளக் பாயிண்ட் யூஸ் பண்றோம். அதாவது ஹால்ல 2, பெட்ரூம்ல 1, கிச்சன்ல 1, பாத்ரூம்ல 1. சரியா? உங்களுக்கு புரிஞ்சிச்சா இப்ப கான்செப்ட்? இப்ப என்ன செய்யறோம்னா இதை வச்சு நம்ம என்ன செய்யறோம் கால்குலேட் பண்றோம். அதாவது நான் ஏற்கனவே அசியூம் பண்ணி வச்சுன்னா ஒரு ஃபேனுக்கு வந்து 60 வாட்ஸ் அப்படின்னு அசியூம் பண்ண சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரியுதா? ஒரு ஃபேனுக்கு வந்து 60 வாட்ஸ். அப்ப நம்ம எத்தனை ஃபேன் யூஸ் பண்றோம், நம்ம வீட்டுல 3 ஃபேன் யூஸ் பண்றோம். அப்ப 3 ஃபேனுக்கு 3 × 60 அப்ப 180 வாட்ஸ். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம எத்தனை லைட் யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 6 லைட் யூஸ் பண்றோம். ஒரு லைட்டுக்கு 60 வாட்ஸ் நான் மேல மென்ஷன் பண்ணிருக்கேன். அப்ப 6 லைட்டுக்கு 360 வாட்ஸ். சரியா? அடுத்து டியூப் லைட்டுங்கிறது எத்தனை, நான் ஒரு டியூப் லைட்டுக்கு வந்து 40 வாட்ஸ் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கன்னு சொல்றேன். அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப மொத்தம் நம்ம வீட்டுல எத்தனை டியூப் லைட் யூஸ் பண்றோம்னா 4 டியூப் லைட். அப்ப 4 × 40 மொத்தம் 160 வாட்ஸ் யூஸ் பண்றோம். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப பிளக் பாயிண்ட்ங்கிறது எத்தனை வாட்ஸ் யூஸ் பண்றோம்னு
100 வாட்ஸ். அப்ப நம்ம எத்தனை பிளக் பாயிண்ட் யூஸ் பண்றோம்? 5 பிளக் பாயிண்ட். அப்ப 5 × 100 500. அப்ப டோட்டலா லோட பூரா கால்குலேட் பண்ணோம்னா 1200 வாட்ஸ். இதுதான் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டோட்டல் லோடுங்கிறது என்னது? பவர். ஏன்னா பவரோட யூனிட் வாட்ஸ். சரியா? அப்ப நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டோட்டல் பவர் வந்து 1200 வாட்ஸ் தான் நம்ம என்ன செய்ய போறோம்? வீட்டுக்கு யூஸ் பண்ண போறோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம வீட்டுக்கு வந்து எஸ்டிமேஷன் பண்ணா நம்ம தேவைப்படுறது என்னன்னா பவர், கரண்ட் அண்ட் வோல்டேஜ். வோல்டேஜ்ங்கிறது நமக்கு ஏற்கனவே 440 வோல்ட் ஏற்கனவே அசியூம் பண்ண சொல்லியிருக்கேன், தெரியும் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே. அப்ப டோட்டல் பவர்ங்கிறது நம்ம என்ன செஞ்சுட்டோம்? கண்டுபிடிச்சிட்டோம். 1200 வாட்ஸ் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? ஒண்ணே ஒண்ணு, என்னது? கரண்ட். சரியா? அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்? கரண்ட கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன்? இந்தியன் எலக்ட்ரிசிட்டி ரூல் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்தியன் எலக்ட்ரிசிட்டி ரூல். அதுல என்ன சொன்னா கடைசி பாயிண்ட்ல ஒரு பவர் சர்க்கியூட் வந்து எப்பயுமே 800 வாட்ஸ்ல இருந்து ஒரு பவர் சர்க்கியூட் எப்பயுமே 800 வாட்ஸ்ல இருந்து 1000 வாட்ஸ்க்குள்ளதான் இருக்கணும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. கீழே கடைசியில் என்ன, ஒரு பவர் சர்க்கியூட் வந்து 800 வாட்ஸ்ல இருந்து 1000 வாட்ஸ்க்குள்ளதான் இருக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏன்னா இது எல்லாம் இந்தியன் எலக்ட்ரிசிட்டி ரூல் படி. சரியா? எல்லாமே இப்ப நம்மளுக்கு வந்தது எவ்வளவு வந்திருக்கு? 1200 வாட்ஸ். அப்ப நம்மளுக்கு என்ன செய்யுது? வாட்ஸ் கூட வந்திருக்கு. அப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன்? அப்படி கூட வந்துச்சுன்னா அதை ஸ்பிளிட் பண்ணிடணும். அதாவது 2 சர்க்கியூட்டா உடைச்சிடணும், சப் சர்க்கியூட்டா பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப 2 பவர் சப் சர்க்கியூட்டா என்ன செஞ்சிடும்? பிரிக்க போறோம். சரியா? இது எப்படி பிரிக்கிறதுன்னு நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நம்ம டீடைலா பார்ப்போம். சரியா? இப்ப இந்த சர்க்கியூட்ல பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க. இந்த சர்க்கியூட்ல என்ன செஞ்சிருக்கேன்? சப் சர்க்கியூட் 1, சப் சர்க்கியூட் 2 அப்படிங்கிற 2 சப் சர்க்கியூட்டா பிரிச்சிருக்கேன். சரியா? எப்படி பிரிச்சுக்கன்னா ஹாலு, பாத்ரூம், டாய்லெட், மொத்தம் நம்ம 5 ரூம் சொன்னோம்ல, அந்த 5 ரூம்ல 3 ரூமுக்கு ஒரு சப் சர்க்கியூட் ஆகும். மிச்சம் உள்ள பெட்ரூம் அண்ட் கிச்சன் அந்த 2 ரூமுக்கு என்ன செய்யுது? இன்னொரு சப் சர்க்கியூட் ஆகும். நான் 2ஆ பிரிச்சிருக்கேன். சரியா? நீங்க கேட்கலாம், ஏன் சார் இப்ப நீங்க பிரிச்சீங்க ஹாலு, பாத்ரூம் அண்ட் டாய்லெட்டா ஒரு சப்செட்டா பிரிச்சீங்க, கிச்சன் அண்ட் பெட்ரூம் இன்னொரு சப்செட்டா பிரிச்சீங்க. ஏன் இதை வந்து நான் ஹாலும் பெட்ரூம் ஒரு சப்செர்கிட்டாவும் கிச்சன் பாத்ரூம் டாய்லெட்டா இன்னொரு சப்செர்கிட்டா பிரிக்க கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பிரிக்கலாம். எப்படி வேணா பிரிக்கலாம். ஆனா எப்படி பிரிச்சாலுமே நம்ம பவர், டோட்டல் பவர் வந்து என்ன செஞ்சுக்கணும்? 800 வாட்ஸ்க்குள்ள கீழே தான் இருக்கணும். 800 to 1000 வாட்ஸ் கீழே தான் இருக்கணும். நல்லா ஞாபகம், நல்லா அசியூம் பண்ணிக்கீங்க. நம்ம டோட்டல் பவர் வந்து 800ல இருந்து 1000 வாட்ஸ் கீழே தான் என்ன செய்யணும்? இருக்கணும். சரியா? நல்லா அசியூம் பண்ணிக்கீங்க. அதனால என்ன செய்யறேன்? நான் இப்ப ஹால, பாத்ரூம் அண்ட் டாய்லெட் 3 ரூமே ஒரு சப்சர்கிட்டாவும், கிச்சன், பெட்ரூம், சரியா, இந்த 2 ரூமையும் இன்னொரு சப்சர்கிட்டாவும் நான் பிரிச்சிடுறேன். பாருங்க, பிரிச்சதை காமிக்கிறேன். இங்க பிரிச்சிருக்கேன்னா அதாவது ஃபர்ஸ்ட் ஹாலு, பாத்ரூம், டாய்லெட், சரியா, இந்த 3 ரூம்ங்கிறது ஒரு சப் சர்க்கியூட். அதே மாதிரி பெட்ரூம், கிச்சன் இந்த 2ங்கிறது இன்னொரு சப் சர்க்கியூட்டா பிரிச்சிருக்கேன். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இத அதுக்குரிய டோட்டல் பவர் என்ன செய்ய கண்டுபிடிக்க, ஒவ்வொரு சப் சர்க்கியூட்ல எவ்வளவு பவர் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கும். ஏன் கண்டுபிடிக்கணுமா? அந்த டோட்டல் கால்குலேஷன் 800 வாட்ஸ்க்கு மேல போயிடக்கூடாது. 800ல இருந்து 1000 வாட்ஸ் கீழே தான் இருக்கணும். அதுக்காண்டி என்ன செய்யறேன்? நான் திருப்பி என்ன செய்யறேன்? திருப்பி பவரை கால்குலேட் பண்றேன். சரியா? அதாவது ஒரு பவர் சர்க்கியூட்ங்கிறது 800ல இருந்து 1000 வாட்ஸ் கீழே தான் இருக்கணும். நல்லா அசியூம் பண்ணிக்கங்க. சரியா? இப்ப டோட்டல் அதாவது நம்ம அசியூம் பண்ண சொன்னோம்ல உங்ககிட்ட, இப்ப ஹாலுக்கு வந்து எத்தனை லைட், எத்தனை ஃபேன் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதாவது ஹாலுக்கு வந்து 2 டியூப் லைட், 2 நார்மல் பல்பு, ஒரு ஃபேனு, 2 பிளக் பாயிண்ட். சரியா? அதே மாதிரி பாத்ரூம்க்கு என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு லைட்டு, ஒரு பிளக் பாயிண்ட். அதே மாதிரி டாய்லெட்டுக்கு ஒரே ஒரு லைட் மட்டும் தான் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்ப சப் சர்க்கியூட்ல ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு ஃபேனுங்கிறது 40 வாட்ஸ். இந்த ஃப்ரெண்ட்ல போட்டுக்க பாருங்க. ஒரு ஃபேனுங்கிறது எவ்வளவு வாட்ஸ் கொடுத்துருக்கேன்? ஒரு ஃபேனுங்கிறது 60 வாட்ஸ். ஒரு டியூப் லைட்ங்கிறது, ஒரு லைட், நார்மல் லைட் பாயிண்ட்ங்கிறது 60 வாட்ஸ். ஒரு டியூப் லைட்ங்கிறது 40 வாட்ஸ். ஒரு பிளக் பாயிண்ட்ங்கிறது 100 வாட்ஸ். இது ஏற்கனவே உங்களுக்கு அசியூம் பண்ணிருக்கேன். இதே நம்ம என்ன செய்யறோம்? இதுல ஃபில் பண்றோம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம டியூப் லைட்ங்கிற மொத்தத்துல 2 டியூப் லைட் எடுத்திருக்கோம். சரியா? டியூப் லைட்ங்கிறது 2 டியூப் லைட் எடுத்திருக்கோம். அப்ப 2 டியூப் லைட் இன்ட்டு 40 வாட்ஸ். சரியா? அடுத்து எவ்வளவு ஃபேன்? எத்தனை ஃபேன் மொத்தம் இதுல ஃபேன் யூஸ் பண்றோம்? ஒரே ஒரு ஃபேன் தான் யூஸ் பண்றோம். அப்ப 1 இன்ட்டு 60. அப்ப எத்தனை பல்ப், நார்மலான பல்ப் எத்தனை பல்ப் யூஸ் பண்றோம்? 4 பல்ப் யூஸ் பண்றோம்.
நார்மலான பல்ப் லேம்ப் ஹோல்டருங்கிறது என்னது சொல்லிருக்கேன், எல்இடி சிஎஃப்எல் இந்த குண்டு பல்ப் மாட்டுவோம்ல லேம்ப் ஹோல்டர், அந்த பல்ப் ஞாபகம் வச்சுக்கோங்க, குழப்பிடாதீங்க. அது நம்ம வீட்டுல மொத்தம் 4 யூஸ் பண்றோம். அதாவது வீட்டுலங்கிறது இல்ல, இந்த 3 ரூம்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 3 ரூம்ல யூஸ் பண்றோம். 4 × 60. அப்ப நம்ம எத்தனை பிளக் பாயிண்ட் யூஸ் பண்றோம்னா 3 பிளக் பாயிண்ட் யூஸ் பண்றோம். அப்ப 3 × 100. ஒரு பிளக் பாயிண்ட்ங்கிறது நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒரு பிளக் பாயிண்ட்ங்கிறது 100 வாட்ஸ்ங்கிறது. அப்ப நம்ம 3 யூஸ் பண்ணனால 300 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இது ஃபுல்லா கால்குலேஷன் பண்ணா எனக்கு என்ன வேல்யூ வருது, 680 வாட்ஸ். அப்ப ஒரு சப் சர்க்யூட் வந்து எவ்வளவு, 800ல இருந்து 1000 வாட்ஸ் கீழே தான் வருது. அப்ப என்ன செய்யலாம், இது சாட்டிஸ்பிகேஷன், அதாவது இந்த சப் சர்க்யூட் ஓகே, சப் சர்க்யூட் 1ங்கிறது ஓகே அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிடணும். சரியா? அடுத்து சப் சர்க்யூட் 2, அதை பிரிச்சு பாக்குறீங்க. சப் சர்க்யூட் 2ல பாத்தீங்கன்னா நான் என்னென்ன சொன்னேன், பெட்ரூம் அண்ட் கிச்சன், இது ரெண்டையும் என்ன செஞ்சிருக்கேன், பிரிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன்னா, அதே மாதிரி பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு டியூப் லைட், ஒரு லைட் பாயிண்ட், ஒரு ஃபேன் பாயிண்ட், ஒரு பிளக் பாயிண்ட், மொத்தம் எத்தனை இருக்கு நம்மகிட்ட, 4 பாயிண்ட் தான் இருக்கு. சரியா? அப்ப ஒரு டியூப் லைட்டு, ஒரு லைட்டு, ஒரு ஃபேனு, ஒரு பிளக் பாயிண்ட், மொத்தம் 4 அசீவ் பண்ணிருக்கோம். எதுல, பெட்ரூம்ல. ஏற்கனவே நான் உங்களுக்கு பிளான்லயே சொல்லிட்டேன் அது 4 இருக்குது. அதே மாதிரி கிச்சன்ல பாத்தீங்கன்னா ஒரு டியூப் லைட், ஒரு ஃபேன் பாயிண்ட், ஒரு லைட் பாயிண்ட், ஒரு பிளக் பாயிண்ட். சரியா? இப்ப நம்ம இந்த 2 ரூமுக்கு டோட்டல் என்ன செய்யறோம், பவரை கால்குலேட் பண்றோம். சரியா? இந்த 2 ரூமுக்கு டோட்டல் பவரை கால்குலேட் பண்ணா நம்ம எத்தனை டியூப் லைட் யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 ரூமுக்கு மட்டும் 2 டியூப் லைட் யூஸ் பண்றோம். அப்ப 2 லைட் பாயிண்ட் யூஸ் பண்றோம், அப்புறம் 2 ஃபேன் பாயிண்ட் யூஸ் பண்றோம், அப்புறம் 2 பிளக் பாயிண்ட் யூஸ் பண்றோம். இது அப்புறம் என்ன செய்யுது, ஒரு டியூப் லைட்டுங்கிறது எத்தனை வாட்ஸ் இருக்கு, 40 வாட்ஸ். அப்ப 2 × 40 கீழே போட்டிருக்கேன் அசியூம்ல. அடுத்து பிளஸ் பண்றேன் எதை, அடுத்த பாயிண்ட். அப்ப லைட் பாயிண்ட் ஆட் பண்றேன். அப்ப 2 × 60. அப்ப லைட் பாயிண்ட் முடிச்சுன்னா அடுத்து ஆட் பண்றேன் என்னத்த, ஃபேன். அப்ப ஒரு ஃபேனுங்கிறது 60 வாட்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்ப 2 × 60 சொல்லியிருக்கேன்னா, அடுத்து என்ன பாக்குறோம், பிளக் பாயிண்ட். அப்ப பிளக் பாயிண்ட் என்ன செய்யறேன், ஆட் பண்றேன். அப்புறம் 2 × 100. ஒரு பிளக் பாயிண்ட்ங்கிறது 100 வாட்ஸ்ங்கிறது நான் ஃப்ரெண்ட்ல சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எல்லாமே. சரியா? அப்ப 2 பிளக் பாயிண்ட்டுக்கு 2 × 100 வாட்ஸ். அப்ப இதோட சப் சர்க்யூட் 2ஓட டோட்டல் பவர் பார்த்தோம்னா 520 வாட்ஸ் தான் வருது. அப்ப சப் சர்க்யூட் 1 சாட்டிஸ்பிகேஷன், அதாவது ஓகே, ஏன்னா வந்து 800ல இருந்து 1000 வாட்ஸ் கீழே தான் இருக்கு. அதே மாதிரி சப் சர்க்யூட் 2ங்கிறது பாத்தீங்கன்னா 800ல இருந்து 1000 வாட்ஸ் கீழே தான் இருக்கு. நம்ம டோட்டலா வந்து எவ்வளவு வந்திருக்கு, 520 வாட்ஸ் தான் நம்மளுக்கு இவ்வளவு வந்திருக்கு. உங்களுக்கு கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு ஃபேனுங்கிறது எத்தனை வாட்ஸ், டியூப் லைட்டுங்கிறது எத்தனை வாட்ஸ், பிளக் பாயிண்ட்ங்கிறது எத்தனை வாட்ஸ், எல்லாமே நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன். இதே வாட்ஸை உங்க வீட்டுல யூஸ் பண்ணணும். நீங்களே என்ன செஞ்சுக்கலாம், இதே மாதிரி உங்க வீட்டுல ஒரு பிளான் போட்டு உங்க வீடு எப்படி இருக்கு நீங்களே பிளான் வரைஞ்சு உங்க வீட்டுல எத்தனை ஃபேன் பாயிண்ட் இருக்கு, எத்தனை லைட் பாயிண்ட் இருக்கு, எத்தனை டியூப் லைட் பாயிண்ட் இருக்கு, எத்தனை பிளக் பாயிண்ட் இருக்கு, லைட்டிங் லோடு பவரிங் மட்டும், லைட்டிங் லோடு மட்டும் சொல்றேன். சரியா? லைட்டிங் லோடு மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் அசீம் பண்ணி எவ்வளவு டோட்டல் லோடு வருதுன்னு பாத்துக்கலாம். சரியா? ஓகேவா? இப்ப என்ன வச்சிருக்கோம், நம்ம 2 சப் சர்க்யூட்டா பிரிச்சுக்கோம். அதாவது சப் சர்க்யூட் 1ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 3 ரூமையும், சப் சர்க்யூட் 2ல செகண்ட் 2 ரூம் என்ன செஞ்சுக்கோம், ஆட் பண்ணிருக்கோம். ஆட் பண்ணி நம்ம சப் சர்க்யூட் 1ல வந்து 680 வாட்ஸ். அப்ப இது எலிஜிபிள். ஓகே. அப்ப சப் சர்க்யூட் 2ல வந்து 520 வாட்ஸ். அப்ப இது எலிஜிபிள். ரெண்டுமே 800 வாட்ஸ் கீழே தான் இருக்கு. அப்ப நம்ம என்ன செஞ்சிட்டோம், டோட்டல் பவரையும் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த சைடுல போட்டுருக்க பாருங்க, டோட்டல் பவரையும் கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? 1200 வாட்ஸ். அப்ப சப் சர்க்யூட் 1 பவர் நமக்கு தெரியுது எவ்வளவு, 680 வாட்ஸ். அப்ப சப் சர்க்யூட் 2வும் தெரியுது 520 வாட்ஸ். இந்த 2 சப் சர்க்யூட் 1ஐயும் சப் சர்க்யூட் 2ஐயும் ஆட் பண்ணினா நமக்கு என்ன கிடைச்சிரும், டோட்டல் லோடு கிடைச்சிரும். அப்ப 680ஐயும் 520ஐயும் ஆட் பண்ணோம்னா 1200 நம்மளுக்கு என்னச்சு கிடைச்சிருச்சு. ஓகேவா? அடுத்து என்ன செய்யறோம், நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, அவங்க என்ன சொல்லியிருக்கேன், அசியூம் பண்ண சொல்லியிருக்கேன். நம்ம வீட்டுல மொத்தம் டோட்டல் பவர், டோட்டல் பவர்ங்கிறது என்ன சொல்லிருக்கேன், டோட்டல் லோடு, கரண்ட், வோல்டேஜ், இந்த 3 தான் நமக்கு என்ன செய்யணும் வேணும். ஏன்னா இது 3 இருந்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், நம்மளால என்ன வயர் யூஸ் பண்ணணும் செலக்ட் பண்ண முடியும், அதுக்கு எஸ்டிமேட் பண்ண முடியும். சரியா? இப்ப நம்ம டோட்டல் வாட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, அதாவது டோட்டல் பவர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது டோட்டல் பவர் வந்து நமக்கு எவ்வளவு வருது, 1200 வாட்ஸ் வருது. அப்ப 800 வாட்ஸ்க்கு கம்மியா வந்துருச்சு. அப்ப 800 வாட்ஸ்க்கு மேல வந்துருச்சு. சார் 800 வாட்ஸ்க்கு மேல வந்துருச்சு. அப்ப 800 வாட்ஸ்க்கு மேல வந்து என்ன சொன்னேன், 2 சப் சர்க்யூட்டா பிரிச்சிடணும். 2 சப் சர்க்யூட்டா பிரிச்சோம்னு, அதாவது ஒரு பாதையில நம்ம போயிட்டு இருக்கோம், ஒரு பாதையில செய்யுது, இப்ப 2 பாதையா பிரிஞ்சிருச்சு. சரியா? ஒரு பாதையா பிரிஞ்சிருச்சு, 2 பாதையா பிரிஞ்சிருச்சு. ஞாபகம் வச்சுங்க, இது அசியூம் பண்ணிக்க, இது உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். 2 பாதையா என்ன செய்யுது, 2 பாதையா பிரிஞ்சு இப்ப போயிட்டு இருக்கு. சரியா? அதான் கான்செப்ட். இப்ப டோட்டல் பவர் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம கரண்ட் பவர், எவ்வளவு கரண்ட் நம்ம வீட்டுல அசியூம் பண்றோம்ங்கிறது கரண்ட கண்டுபிடிக்கணும். கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா
பவர் இஸ் ஈக்குவல் டு விஐ காஸ் பை. சரியா? அதாவது காஸ் பைங்கிறது ஜீரோ. எப்படின்னா இந்த ஆங்கிள் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வந்து ஜீரோ. அதாவது ஜீரோங்கிறது காஸ் பையோட வேல்யூ வந்து காஸ் ஒரு ஜீரோவோட வேல்யூ வந்து 1. சரியா? அப்ப பவர்ங்கிறது விஐ 1 அப்படின்னா என்ன வரும்? பவர் இஸ் ஈக்குவல் டு விஐ. அப்படிதான் பவரோட யூனிட் வாட்ஸ். அப்ப பவர்ங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம அசியூம் பண்ணிருக்கோம். எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? டோட்டல் பவர் 1200 வாட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோமா? அப்ப டோட்டல் வீட்டுக்கு நம்ம எவ்வளவு கரண்ட் வருதுன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு லைன் வந்து 2 லைனா பிரிஞ்சோம்னா அப்ப நம்ம வரக்கூடிய லைன் எவ்வளவு கரண்ட் வருதுன்னு பார்த்துட்டு அந்த கரண்ட் எப்படி ரெண்டா ஸ்பிட் ஆகுது அதையும் நம்ம என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். அப்ப இன்கமிங் கண்டுபிடிக்கணும். அதுல இருந்து ரெண்டா ஸ்பிட் ஆகிற 2 கரண்ட் என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்புறம் டோட்டல் லோடுங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். பவர்ங்கிறது நமக்கு தெரியும். அப்ப வோல்டேஜ்ங்கிறது நம்மளுக்கு தெரியும். 230 வோல்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். அப்ப என்ன இந்த கரண்ட் அது மட்டும் நம்மளுக்கு தெரியாது. அதுதான் இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரியா? அப்ப இந்த பவர் தெரியும், வோல்டேஜ் தெரிஞ்சா என்ன செய்யலாம்? P divided by V is equal to I அப்படின்னு ஃபார்முலா கண்டுபிடிச்சா இங்க நான் கண்டுபிடிச்சிருக்க பாருங்க. கரண்ட் I is equal to P divided by V. அதாவது பவர் டிவைட் பை வோல்டேஜ். எப்படி வந்துச்சு நீங்க நான் அசியூம் பண்ணிருக்கேன், பக்கத்துல போட்டிருக்கேன். இது கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? இப்ப டோட்டல் பவர் கரண்ட் I is equal to உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிருக்கேன். Pங்கிறது என்னது? டோட்டல் லோட் பவர் டிவைட் பை வோல்டேஜ். ஏற்கனவே தெரியும் 230 வோல்ட். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப டோட்டல் கரண்ட் எவ்வளவு வருதுன்னா நம்ம டோட்டல் லோடிங் கீழே பாக்ஸ் போட்டு காமிச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸ் போட்டினா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பின்னாடி போய் பார்க்கணும் அவசியம் கிடையாது. சரியா? இப்ப டோட்டல் லோடுங்கிறது நம்மளுக்கு 1200 வாட்ஸ். நல்லா வச்சுக்கோங்க. டோட்டல் லோடு நம்ம வீட்டுக்கு எவ்வளவு வரப்போகுது? 1200 வாட்ஸ் நம்ம வீட்டுல யூஸ் பண்ண போறோம். அந்த 1200 வாட்ஸ் டிவைட் பை வோல்டேஜ். ஏன்னா சிங்கிள் ஃபேஸ் 230 வோல்ட் ரெண்டையுமே என்ன டிவைட் பண்ணி பார்த்தோம்னா நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய கரண்ட் வந்து 5.21 ஆம்பியர். அதை நான் ரவுண்டா 5 ஆம்பியர் அப்படின்னு அசியூம் பண்ணிருக்கேன். அப்ப நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய டோட்டல் கரண்ட் எவ்வளவுன்னா 5 ஆம்பியர். நல்லா வச்சுக்கோங்க. நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய டோட்டல் கரண்ட் என்னன்னா 5 ஆம்பியர். அதாவது 5.21 ஆம்பியர். அதை நான் அசியூம் பண்றதுக்காண்டி ஏன்னா உங்களுக்கு புரியறதுக்காண்டி 5 ஆம்பியர் அப்படின்னு போட்டிருக்கேன். புரியுதா? அப்ப நம்ம டோட்டல் லோட் டோட்டல் பவர் நம்ம தெரிஞ்சிருச்சு. நம்ம வீட்டோட டோட்டல் பவர் தெரியும். நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய வோல்டேஜ் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய கரண்ட் அதுவும் என்ன செஞ்சிச்சு? நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப மூணுமே தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன செஞ்சிடலாம்? வயரை சூஸ் பண்ணலாம். வயரை எப்படி சூஸ் பண்ண சொன்னேன்? நம்ம வீட்டுக்கு போற கரண்ட பொறுத்து என்ன செய்யலாம்? வயர் சேஞ்ச் ஆகும். நம்ம வீட்டுக்கு 5 ஆம்பியர்னா ஒரு வயரும், அதே வீட்டுக்கு வந்து ஒரு 10 ஆம்பியர்னா என்ன செய்யும்? வயர் சேஞ்ச் ஆகும். அப்ப கரண்ட பொறுத்து என்ன செய்யும்? வயர் மாறும். ஞாபகம் வச்சுக்கோங்க. வோல்டேஜை பொறுத்து இல்ல, கரண்ட பொறுத்து வயர் மாறும். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. இப்ப நம்ம என்ன செஞ்சோம்? டோட்டல் பவர் கால்குலேட் பண்ணிட்டோம். நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய டோட்டல் பவர் எவ்வளவு? 1200 வாட்ஸ். நம்ம வீட்டுக்கு ஒரு கரண்ட் வந்து 5 ஆம்பியர். அப்ப நம்ம வீட்டுக்கு ஒரு வோல்டேஜ் 230 வோல்ட். அப்ப டோட்டல் பவர் கண்டுபிடிச்சோமா? நான் சொன்னேன்னா ஒரு பாதை வந்து என்ன செஞ்சு ரெண்டா ஸ்பிட் ஆகுன்னு சொன்னோமா? அப்ப நம்ம வரக்கூடிய ஒரு பாதையை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அது ரெண்டா ஸ்பிட் ஆன பாதைன்னு தனித்தனியா கண்டுபிடிக்கணும். அப்ப சப் சர்க்கியூட் 1ங்கிறது தனியாவும் சப் சர்க்கியூட் 2ங்கிறது ஒன்னையும் என்ன செய்யணும்? தனியாவும் கண்டுபிடிக்கணும். சரியா? அப்ப சப் சர்க்கியூட் 1ங்கிறது நம்மளுக்கு அதே ஃபார்முலா, சேம் ஃபார்முலா தான். பவர் I is equal to பவர் பை வோல்டேஜ். அப்ப ஐங்கிற கரண்ட் தான் என்ன செய்யணும்? நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு கொஸ்டின் மார்க். அப்ப பவர்ங்கிறது நம்மளுக்கு தெரியும். சப் சர்க்கியூட்டோட பவர் 680. சரியா? அப்ப 680 வாட்ஸ் டிவைட் பை வோல்டேஜ்ங்கிறது என்னது? நம்மளுக்கு தெரியும். சிங்கிள் ஃபேஸ் வோல்டேஜ் 230 வோல்ட். அப்ப சிங்கிள் ஃபேஸ்ங்கிறது 230 வோல்ட் இங்க போட்டுட்டோமா? அப்ப 680 டிவைட் பை 230 டிவைட் பண்ணோம்னா வரக்கூடிய ஆம்பியர் எவ்வளவு? கரண்ட் எவ்வளவு கிடைக்குதுன்னா 2.95 ஆம்பியர். ஆம்பியர்ங்கிறது கரண்டோட யூனிட். ஓகேவா? இப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது ஒரு பாதையில இருந்து 2 பாதையா பிரியும்னு சொன்னேன். அந்த 2 பாதையில ஒரு பாதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எது? சப் சர்க்கியூட் 1ங்கிறத நினைச்சிட்டோம். நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அந்த 1க்கு வந்து எவ்வளவு என்ன சொன்னேன்? டோட்டல் லோடு வந்து 680 வாட்ஸ். கண்டுபிடிச்சோம். 2.5 ஆம்பியர் கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் டோட்டல் வோல்ட் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் 230 வோல்ட். சரியா? அப்புறம் என்ன சொன்னா இன்னொரு பாதை என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். அத இன்னொரு பாதைங்கிறது என்னது? சப் சர்க்கியூட் 2. சரியா? அப்ப சப் சர்க்கியூட் 1 தெரிஞ்சிருச்சு. சப் சர்க்கியூட் 2 என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். அதே சேம் ப்ரொசீஜர், சேம் ஃபார்முலா தான். அப்ப கரண்ட்ங்கிறது I is equal to பவர் பை வோல்டேஜ். டோட்டல் லோடுங்கிறது நம்மளுக்கு டோட்டல் பவர்ங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். சப் சர்க்கியூட் 2ல பாத்தீங்கன்னா 520 வாட்ஸ். அப்ப 520 வாட்ஸ் டிவைட் பை 230. சரியா? இந்த இடத்துல கொஞ்சம் மிஸ்டேக் ஆச்சு. 230 டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா
2.26 ஆம்பியர். சரியா? 2.26 ஆம்பியர் கரண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப நம்ம சப் சர்க்யூட் 1 கரண்டையும் கண்டுபிடிச்சிட்டோம், சப் சர்க்யூட் 2 கரண்டையும் என்ன செஞ்சிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப 5.21 ஆம்பியர் நம்ம செய்து வருது, வந்து என்ன செய்யுது, ரெண்டா ஸ்பிளிட் ஆகுது. எப்படி ஸ்பிளிட் ஆகுதுன்னா, ஒரு சைடு ஒரு பாதையில 2.95 ஆம்பியராகவும் போகுது, இன்னொரு பாதை 2.26 ஆம்பியராகவும் போகுது. அப்ப ஒரு வழி பாதை வந்து இப்ப 2 வழி பாதையா மாறிடுச்சு. அப்ப அந்த ஒரு வழி பாதைங்கிறது நம்ம என்ன செஞ்சுட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். அதுதான் வந்து 5.2 ஆம்பியர். அப்ப ஒரு வழி பாதைக்குரிய டோட்டல் பவர், டோட்டல் கரண்ட், டோட்டல் வோல்டேஜ் மூணு நம்மளுக்கு தெரிஞ்சா நம்ம என்ன செஞ்சிடலாம், வயரை சூஸ் பண்ணிடலாம். அப்ப நம்ம வீட்டுக்குரிய மெயின் சுவிட்ச்ல இருந்து டிபிக்கு என்ன வயர் வருதுன்னு என்ன செஞ்சிடலாம், இதை வச்சு சூஸ் பண்ணிடலாம். சரியா? அதுக்கு முன்னாடி இந்த செலக்ஷன் ஆஃப் வயர் சொன்னோம்ல, அதை பாருங்க. நான் அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்லைடு தெளிவா சொல்றேன். சொன்னேன்ல, செலக்ஷன் ஆஃப் வயர். இப்ப என்ன செய்யறோம், நம்ம என்ன செஞ்சோம், வயரை செலக்ட் பண்ண போறோம். எப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு பாதையில இருந்து 2 பாதையா பிரிஞ்சிச்சு. அந்த ஒரு பாதைக்கு வரக்கூடிய எல்லாத்தையுமே நான் தெளிவா என்ன சொல்லிட்டேன், உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். டோட்டல் பவர் நமக்கு தெரியும், டோட்டல் கரண்ட் தெரியும், டோட்டல் வோல்டேஜ் தெரியும். அதே டோட்டல் பவர், டோட்டல் கரண்ட், டோட்டல் வோல்டேஜ் தெரியும். டோட்டல் பவர், டோட்டல் கரண்ட், டோட்டல் வோல்டேஜ் நமக்கு தெரியும். அப்ப நம்மளுக்கு என்ன செஞ்சிட்டோம், மூணுமே நம்மளுக்கு தெரியும். டோட்டல் வீட்டுக்கு வரக்கூடிய கரண்ட் தெரியும், வீட்டுக்குள்ள இருந்து 2 வயரா ஸ்பிட் ஆகக்கூடிய 2 கரண்ட் என்ன செஞ்சா தெரிஞ்சிருச்சு. மனசே போறோம், நம்ம வயரை சூஸ் பண்ண போறோம். அது எப்படி சூஸ் பண்ண போறோம்னா பாருங்க. அதாவது மீட்டர் போர்ல இருந்து டிபிக்கு, அதாவது இதுல என்ன மேக்ஸிமம் கரண்ட், ஏன் 10.42 ஆம்பியர் இருக்காங்கன்னா, கீழே பாருங்க. இந்த மேக்ஸிமம் கரண்ட்ங்கிறது என்னன்னா, நம்ம வீட்டுக்கு வந்து எவ்வளவு கரண்ட் வரும், டோட்டல் கரண்ட் 5.21 ஆம்பியர் வரும்னு சொன்னா, இப்ப ஃபியூச்சர்ல நீங்க ஒரு மாடி கட்டுறீங்க. சரியா? மாடி கட்டுறீங்க, இல்ல பக்கத்துல சின்னதா ஒரு ரூம் கட்டுறீங்க. சரியா? மாடிக்கு ஒரு ரூம் வச்சுக்கலாம். அப்ப என்ன செய்வீங்க நீங்க, அப்ப ஒரு அந்த ரூமுக்குங்கிறது ஒரு ஃபியூச்சர்ல பின்னாடி வீட்டுலாம் கட்டி முடிச்சு எல்லாம் கனெக்ஷன் எல்லாம் கொடுத்த பின்னாடி ஃபியூச்சர்ல எது செய்ய ஒரு ரூம் கட்டிங்கன்னா, அந்த ரூமுக்கு என்ன செய்வீங்கன்னா, ஒரு ஃபேன், அப்ப ஒரு குண்டு பல்ப், இல்லைன்னா ஒரு டியூப் லைட், ஒரு குண்டு பல்ப் போடுறீங்க. அப்ப 100 வாட்ஸ் என்ன செய்வீங்க, எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்க. அப்ப வாட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன செய்யும், ஆம்பியர் என்ன செய்யும், இன்க்ரீஸ் ஆகும். அப்ப நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய கரண்ட் வந்து என்ன செய்யும், வரக்கூடிய கரண்ட் வயரை மட்டும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த மோட்டருக்கு ஏற்கனவே என்ன நடத்தினேன், வோல்டேஜ் அண்ட் கரண்ட்ல இந்த மோட்டருக்கு சுத்தக்கூடிய எவ்வளவு கரண்ட் தேவையோ அவ்வளவு கரண்ட் தான் உள்ளக்க போகும் சொன்னா, அதே மாதிரி இந்த மோட்டார் 100 பேர் போய் சுத்த வேண்டிய வேலையை வந்து 5 பேர் போற வழியில 100 பேர் போனாயிரும், அந்த வயல் எரிஞ்சு போயிடும் அப்படின்னு உங்களோட என்ன செஞ்சுட்டேன், வோல்டேஜ் அண்ட் கரண்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதே சேம் கான்செப்ட் இங்க நம்ம யூஸ் பண்றோம். என்ன யூஸ் பண்றோம்னா, இப்ப இந்த வீட்டுக்கு வந்து 5.21 ஆம்பியர் தேவைப்படுது. அந்த 5.21 ஆம்பியர் வந்து இப்ப தேவைப்படுது. ஃபியூச்சர்ல நம்ம ரூமோ பக்கத்துல ஏதோ மாடியில வீடோ எடுத்தோம்னா அப்ப கரண்ட் என்ன செய்யணும், கூடும். ஏன்னா நம்ம என்ன செய்யறோம், அங்க ஒரு லைட், அங்க ஒரு ஃபேனு, அங்க ஒரு இது போட்டோம்னா வாட்ஸ் அதிகமாகும். வாட்ஸ் அதிகமாக என்ன ஆயிரும், கரண்ட் ரேட்டிங் கூடும். ஆனா வோல்டேஜ்ங்கிறது நம்மளுக்கு என்ன சேம் தான். சரியா? உங்களுக்கு அப்ப செய்யறோம், அதுக்கு நம்ம என்ன செய்யறோம், மேக்சிமம் கரண்ட் அப்படிங்கிறத ஒரு அசீவ் பண்ணி முன்னாடியே என்ன செய்யறோம், அதுக்கு தகுந்தப்பல வயரை வாங்குறோம். அதான் மேக்சிமம் கரண்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னா 2 இன்டு ஃபுல் லோட் கரண்ட். 2 இன்டு ஃபுல் லோட் கரண்ட் என்ன, 5.2 ஆம்பியர். ஃபுல் லோட் கரண்ட்ங்கிறது நம்ம டோட்டல் வீட்டுக்கு வரக்கூடிய கரண்ட். அதை வந்து 2 மடங்கு என்ன செய்யறோம், அதிகமா என்ன செய்யறோம், வயரை வாங்கி போடுறோம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி 2 மடங்கு அதிகமா வாங்கி போறதுனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப 10.42 ஆம்பியர் இன்கமிங் வருது. ஆனா இன்கமிங் வரக்கூடிய 10.42 ஆம்பியர்ல நம்ம 5 ஆம்பியர் தான் இப்ப யூஸ் பண்றோம். பின்னாடி நம்மளுக்கு தேவைப்பட்ட அந்த 5 ஆம்பியர்ங்கிறது 6 ஆம்பியர் 7 ஆம்பியர் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அப்போதைக்கு என்ன செய்யலாம், முன்னாடியே என்ன செய்யறோம், ப்ரீ பிளான் பண்றோம். அதாவது பின்னாடி போய் வயரெல்லாம் கழட்டிட்டு மாத்துறதுக்கு பதிலா முன்னாடியே நம்ம என்ன செய்யலாம், பெரிய வயரா யூஸ் பண்றோம். நம்ம சொன்னேன் பெரிய வயருங்கிறது பெரிய மோட்டருக்கு யூஸ் பண்ணணும்னு சொன்னோம்ல, அதே மாதிரி என்ன செய்யறோம், முன்னாடியே நம்ம என்ன செய்யறோம், பெரிய வயரா வாங்கி முன்னாடியே நம்ம என்ன செய்யறோம், நம்ம டிபிக்கு கொடுத்துடுறோம். சரியா? உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சுச்சா? இப்ப ஒரு டோட்டல் கரண்ட் சொன்னா, இப்ப நம்ம சொல்ற மாதிரி அதே எக்ஸாம்பிள் என்ன ஆச்சுங்க, அப்ப வீட்டுக்கு வந்து 5.2 ஆம்பியர் தேவைப்படுது. அப்ப நம்ம வாங்கக்கூடிய வயர் வந்து 10.42 ஆம்பியர் வயரை நம்ம என்ன செய்யணும், வாங்கணும். பின்னாடி வீடோ ரூமோ எடுத்தோம்னா அதுக்கு யூஸ் ஆகும். அப்ப அதுக்கு பின்னாடி ரூமோ வீடோ எடுத்தோம்னா அப்ப அதுக்கு என்ன செய்யும், வாட்ஸ் அதிகமாகும். வாட்ஸ் அதிகமாகறதுனால கரண்ட் அதிகமாகும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்ப நம்ம என்ன செய்யறோம், முன்னாடியே வாங்கிட்டோம். சரியா? இப்ப நம்மளோட டோட்டல் கரண்ட், நம்ம வீட்டுக்கு வாங்கக்கூடிய வயரோட டோட்டல் கரண்ட் 10.42 ஆம்பியர் உள்ள வயரா நம்ம என்ன செய்யணும், வாங்கணும். சரியா? இதே மாதிரி என்ன செய்யணும், சப் சர்க்யூட் 1 என்ன செய்யணும்,
வரக்கூடிய கரண்டை 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். அதே தான் இங்க நான் போட்டிருக்கேன். வரக்கூடிய கரண்டை வந்து என்ன செய்யுங்க, சப் சர்க்யூட் ஒன்ல பாருங்க, வரக்கூடிய கரண்ட் 2.95 ஆம்பியர் வருதா, அந்த ஆம்பியர் கரண்ட் என்ன செய்ய 2ஆல மல்டிப்ளை பண்ணி 5.9 ஆம்பியர் என்ன செஞ்சிருக்கேன், கொண்டு வந்திருக்கேன். அதே மாதிரி சப் சர்க்யூட் 2ல வந்து 2.26 ஆம்பியர் வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணி 4.52 ஆம்பியரா யூஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா நம்ம ரூமை எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். அந்த ரூம் வந்து நம்ம சப் சர்க்யூட் 1ல இருந்து கூட கனெக்ஷன் எடுத்துட்டு போகலாம், இல்லைன்னா சப் சர்க்யூட் 2ல இருந்து கூட கனெக்ட் பண்ணலாம். எங்க இன்கம் இருந்தாதான் என்ன செய்ய முடியும், சப் சர்க்யூட் 1லயோ நம்ம என்ன செய்ய எடுக்க முடியும். அதனால என்ன செய்யறோம், அட்வான்ஸா திங்க் பண்ணி நம்ம என்ன செய்யறோம், அதுக்கு தகுந்தாப்புல வயர் வாங்கிட்டு போறோம். ஏன்னா வயர்ங்கிறது மாறும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப ஃபியூச்சர்ல எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா அது கரண்ட் ரேட்டிங் அதிகமாச்சுன்னா வயரை கழட்டிட்டு புது கொடுக்க முடியாதுல்ல, அதுக்கு முன்னாடி மாற்றோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி சார், சரி சார் எங்க வீட்டுல வந்து டோட்டல் மேக்ஸிமம் கரண்ட் நீங்க சொல்லிட்டீங்க 42 ஆம்பியர் வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க, இது எப்படி சார் வயரை எக்ஸ்டெண்ட் பண்றோம்னா இதுக்கு ஒரு டேபிள் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் அந்த டேபிள். அதாவது 5 ஆம்பியர் போகிறது ஒன் ஸ்கொயர் எம்எம்ல 5 ஆம்பியர் கரண்ட் வரைக்கும் என்ன செய்யும், தாங்கும். அப்பதான் 1.5 ஸ்கொயர் எம்எம்ல 10 ஆம்பியர் வரைக்கும் தாங்கும். நம்ம தேவை 10.42 ஆம்பியர், 10க்கு மேல போயிடுச்சு. வயரு 15 ஆம்பியர் உள்ள வயரா சூஸ் பண்ண போறோம். 15 ஆம்பியர் கூட வயர் என்னது 2.5 ஸ்கொயர் யூஸ் பண்ண போறோம். அப்ப நம்ம மீட்டர் போர்ட்ல இருந்து டிபி 2.5, அதாவது சிங்கிள் போர் விஐஆர் கனெக்டர் என்ன செய்யறோம், யூஸ் பண்ண போறோம். அப்ப நம்ம மேக்ஸிமம் கரண்ட் எவ்வளவு 15 ஆம்பியர் ஆட் பண்ணலாம். பின்னாடி இன்னொரு எக்ஸ்ட்ரா புரியுதா கான்செப்ட். என்ன சொன்னேன், கண்டுபிடிச்சு 2.95 ஆம்பியர் தேவைப்பட்டுச்சு. 5 ஆம்பியர். அப்ப அந்த 5.9 ஆம்பியர் கூடிய யூஸ் பண்ணணும். இந்த நம்ம தேவை. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து 5 ஆம்பியர், அதாவது ஒரு ஸ்கொயர் எப்ப 5 ஆம்பியர் கரண்ட் என்ன செய்யும், தாங்கும். அப்ப நமக்கு கண்டுபிடிச்சு எவ்வளவு இருக்கு, 5.9 ஆம்பியர் சப் சர்க்யூட் 1 கரண்ட். அப்ப 5.9 ஆம்பியர் கரண்ட் இருந்து நம்ம 1.5 யூஸ் பண்ணணும். ஏன்னா 5.9 மேல போயிடுச்சு. 10 தான் இருக்கு. அப்ப 10 ஆம்பியர் கரண்ட் என்ன செய்ய போறோம், நாம போட போறோம். அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப செகண்ட் சப் சர்க்யூட் என்ன செய்யறோம், 10 ஆம்பியருக்குள்ள, அதாவது 10 ஆம்பியர் தாங்கக்கூடிய வயர் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அதே மாதிரி சப் சர்க்யூட் 2க்கு பாக்குறோம். சப் சர்க்யூட் 2 பாத்தீங்கன்னா 4.52 ஆம்பியர் வந்து எப்படி கரண்ட்ங்கிறது 2.28 மேக்ஸிமம் கரண்ட் ஃபார்முலா சொல்லியிருக்கேன், 2 இன்டு கரண்ட். அப்ப சப் சர்க்யூட் டோட்டல் கரண்ட் எவ்வளோ, 2.26. அப்ப 2 இன்டு 26 போட்டீங்கன்னா 4.52 ஆம்பியர். அப்ப 4.52 ஆம்பியர் அரௌண்ட் 5 அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப மேக்ஸிமம் கரண்ட் நமக்கு எவ்வளவு தேவை, சர்க்யூட் 5 ஆம்பியர். அப்ப நம்ம 5 ஆம்பியருக்கு 1 ஸ்கொயர் யூஸ் பண்ணலாம். இந்த 1 ஸ்கொயர் வயர் யூஸ் பண்ணலாம். ஃபியூச்சர்ல நமக்கு தேவைப்பட்ட நான் சொன்னா லோட் இன்க்ரீஸ் ஆகும் சொன்னா, அதனால என்ன செய்யறோம், சப் சர்க்யூட் என்ன வாங்குவோம், அதாவது 10 ஆம்பியர் உள்ள தாங்கக்கூடிய வயரை நம்ம வாங்குறோம். 10 ஆம்பியர் தாங்கக்கூடிய வயருங்கிறது 1.5 ஸ்கொயர் எம்எம். இப்ப நம்ம தெரிஞ்சிருச்சா நம்மளுக்கு. அப்ப நம்ம சப் சர்க்யூட் 1க்கும் சப் சர்க்யூட் 2க்கும் 1.5 ஸ்கொயர் ஆம்பியர் தாங்கக்கூடிய வயர் செய்யறோம், யூஸ் பண்றோம். மேக்ஸிமம் கரண்ட்ங்கிறது 10 ஆம்பியர். ஓகேவா, அப்ப புரிஞ்சிருச்சா உங்களுக்கு. அப்ப மீட்டர் போர்ட்ல இருந்து டிபி வரக்கூடியது 15 ஆம்பியர். அப்ப மீட்டர் போர்ட்ல இருந்து டிபில இருந்து சப் சர்க்யூட் வரக்கூடியது 1.5 ஸ்கொயர் எம்எம். அது வயர் கூட கெப்பாசிட்டி கரண்ட் வந்து 10 ஆம்பியர். பக்கத்துல டேபிள்ல போட்டுருக்கேன் பாத்துக்கங்க. டேபிள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா பிடிக்கும். டோட்டல் பவர் வந்து 1200 வாட்ஸ். டோட்டல் கரண்ட் அந்த 1200 வாட்ஸ் டோட்டல் கரண்ட் 5.22 ஆம்பியர். அப்ப 5.22 ஆம்பியர் மேக்ஸிமம் கரண்ட் எவ்வளவு வரலன்னா 10.42 ஆம்பியர் போட்டுக்கணும். பாருங்க 2 பிசி மேக்ஸிமம் கரண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் அதே இத மெயின் டிபி சொன்னா ஐசிடிபி டு டிபி, சரியா, மெயின் போர்ட் டு டிபி போகுது. இதுல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா 2 சப்சர்க்யூட்டா பிரிச்சிருக்கேன்னு சொன்னேன். ஒன்னு சப்சர்க்யூட் 1, இன்னொன்னு சப்சர்க்யூட் 2. சப்சர்க்யூட் 1 இருந்துச்சுன்னா ஹால், பாத்ரூம், டாய்லெட். சப்சர்க்யூட் 2ங்கிறது என்ன, அப்படின்னு பிரிச்சிருக்கேன். உங்களுக்கு புரியுதா, பண்ணிடலாம்.
சர்க்கியூட்ல ஒரு பவர் பாயிண்ட் ஒரு சப் சர்க்கியூட்ல வந்து 10 சுற்றுக்கு அதாவது 10 பாயிண்ட்க்கு மேல இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். இதுல பாருங்க மொத்தம் நம்ம என்ன இருக்கு 5 பாயிண்ட் இருக்கு. இது எலிஜிபிள் இல்லைன்னா 800 வாட்ஸ்ல இருந்து 1000 வாட்ஸ். அப்ப இது நம்மளுக்கு வந்து 650 வாட்ஸ் சப் சர்க்கியூட் 1 பவர் 680. கரண்ட் எவ்வளவு வருது 2.95 ஆம்பியர் இதோட கரண்ட் யூஸ் கரண்ட் சப்போஸ் போட்டு கரண்ட் அதிகமா பண்றோம். அதே சேம் கான்செப்ட் அதே சேம் இதுதான் ஒரு வீட்டுக்கு என்னென்ன வயர் பாயிண்ட் ஷூட் ரிமெம்பர் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு என்ன செய்ய போறோம் திங்க் பண்ண போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் ரிமெம்பர்ல ஃபர்ஸ்ட் எஸ்டிமேட் தான் என்னன்னு ஒரு ஹோமுக்கு எஸ்டிமேட் பண்றதுக்கு என்ன தேவை பார்த்தோம். டோட்டல் லோடு கரண்ட் வோல்டேஜ் இப்ப கேக்குதுங்க. ஓகே மேம் थैंक यू. அப்ப நம்ம ஃபைனல் சரியா இப்ப நம்ம பாயிண்ட்ஸ் ரிமெம்பர்லாம் சொல்லிட்டேன் சரியா. என்னென்ன டோட்டல் லோடு கரண்ட் வோல்டேஜ் இதை நம்ம என்ன செஞ்சோம் பாயிண்ட்ஸ் ரிமெம்பர்ல நம்ம என்ன செய்யணும் ஞாபகம் வச்சுக்கணும். உள்ள என்ன பார்த்தோம் கான்செப்ட்டுக்கு முக்கியமா நம்ம தேவைப்படுறது டோட்டல் லோடு கரண்ட் வோல்டேஜ் இந்த 3 ஞாபகம் வச்சுதான் நம்ம ஒரு வீட்டுக்குரிய எஸ்டிமேஷன் பண்ண முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. இப்ப சாப்டருக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பண்ணா ஹவு மெனி பவர் சாக்கெட் அதாவது ஒரு சப் சர்க்கியூட்ல வைக்க முடியும்னா 2 சாக்கெட் இருக்கு அதாவது பிளக். செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா எத்தனை நம்பர் ஆஃப் லைட்டிங் அதாவது ஒன்னு சொன்னல ஒரு சுவிட்ச் பாக்ஸ் 10 பாயிண்ட் தான் வைக்கணும் சொன்னா அதான் எத்தனை நம்பர் ஆஃப் பாயிண்ட் இருக்கலாம்னா 10 தான் ஒரு சப் சர்க்கியூட்ல ஒரு பவர் சர்க்கியூட்ல வைக்க முடியும். மூணாவது பாத்தீங்கன்னா ஒரு பவர் சர்க்கியூட் வந்து எவ்வளவுக்குள்ள இருக்கணும் அதாவது இந்தியன் எலக்ட்ரிசிட்டி ரூல் படி அதாவது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நம்ம கண்டுபிடிச்ச எவ்வளவு வந்திருக்கு 1200 வாட்ஸ் இருந்துச்சு. அப்ப ஒரு பவர் வந்து கீழே இருக்கணும். ஏன்னா எது ரூல்ஸ் இந்தியன் எலக்ட்ரிசிட்டி ரூல்ஸ் படி 800 வாட்ஸ்க்கு வந்துருச்சா. நாலாவது கொஸ்டின் பாத்தீங்கன்னா மினிமம் சைஸ் ஆஃப் காப்பர் கண்டக்டர் காப்பர் கண்டக்டர் எதுல யூஸ் பண்றோம்னா பவர் வயரிங் வந்து 2.5 ஸ்கொயர் mm தான் செய்யணும். பவர் வயரிங்க்கு யூஸ் பண்ண லைட்டிங் வயரிங்ல பவர் வயரிங் அதே மாதிரி வந்து எலக்ட்ரிசிட்டி ரூல் படி சுவிட்சுக்கு நம்ம எப்பயுமே ஃபேஸ் லைன் தான் கொடுக்கணும். இந்த 5 கொஸ்டின் இந்த டாபிக் கூட இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப ஏதாவது டவுட் மேம் ஏதாவது டவுட் மேம்? ஹலோ ஓகே சார் 3 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. எஸ் மேம். ஒவ்வொருத்தங்களா அன்மியூட் பண்ண 5 more minutes இருக்கு. அது வரைக்கும் நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஓகே ஓகே மேம். கார்த்திக் சார் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா? எஸ் மேம். சப்ஸ்கிரைப் 1 சப்ஸ்கிரைப் 2 ஓட டோட்டல் கரண்ட் கண்டுபிடிக்கிறது டோட்டல். ஓகே ஒரு நிமிஷம் சார். சப் சர்க்கியூட் 1 சப் சர்க்கியூட் 2 ஓட டோட்டல் கரண்ட் கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா சார். ஓகே குட். இது நீங்க இந்த ஸ்லைடை மட்டும் பாருங்களேன். ஸ்லைடை நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கரண்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னு தெரியும். I = பவர் பை வோல்ட். ஏன்னா வோல்டேஜ் நம்ம ஏற்கனவே தெரியும் 230 வோல்ட் கரெக்ட்டா? 230 ஆமா சார். ரைட். பவர்ங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளவு கண்டுபிடிச்சிட்டோம்னா சப் சர்க்கியூட் 680 வாட்ஸ்ங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப ரெண்டையும் என்ன செய்யலாம் டிவைட் பண்ணோம்னா அதுக்குரிய கரண்ட் கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ உங்களுக்கு புரியுதா அத பார்த்தா? புரியுது. ஓகே ஓகே थैंक यू. நெக்ஸ்ட் கொஸ்டின். அஜன் சார். வணக்கம் மேடம். சார் ஏதாவது டவுட் இருக்கா சார்? கேட்குறேன் மேடம். சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார் ஒன்றும் இல்லை சார். அந்த இது சப் சர்க்கியூட்ல வந்து நீங்க எக்ஸ்டெண்ட் பண்றீங்களே ஆமா வந்து சார். மாடி திருப்பி கட்டணும் இல்ல வேற ஏதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஆமா சார். ஆமா சார். அதுக்கு வந்து நம்ம இது ஐஏ ரூல்ஸ்ல பர்மிஷன் வாங்கணுமா வேண்டாமா சார்? இல்ல சார் வாங்கணும் சார். அதாவது எப்படின்னா நம்ம சப்சிடி வாங்குறோம் சார். அப்ப வந்து கரண்ட் ஆம்பியர் நம்ம முன்னாடியே வாங்கியிருப்போம் சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சார் பக்கத்துல ரூம் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நம்ம வந்து ஐஏ ரூல்ஸ் வாங்கணும் அவசியம் கிடையாது சார். இப்போ மாடி எடுக்கணும்னா அதுக்கு ஐஏ ரூல்ஸ் பெர்மிஷன் வாங்கணும் சார். மாடி இது வாங்கினா ஐஏ ரூல்ஸ் வாங்கணும் கண்டிப்பா வாங்கணும் சார். சரி சார். ஓகே சார். ஓகே சார். அந்த ஒரு டவுட் தான் சார். தேங்க்யூ. ஓகே சார். வேற இல்ல Galaxy A10 ஏதாவது டவுட் இருக்காங்க?
ஓகே. அமல் சார் உங்களுக்கு சார் டவுட்? ஏசிக்கு எத்தனை வாட் இருக்கு? புரியல சார். இல்ல ஏசிக்கு எத்தனை வாட் கொடுக்கணும்? அதான் சார் ஒவ்வொரு ஏசி அதாவது 1000 வாட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க சார். 1000 வாட்ஸா? ஆமா சார். ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ. ஹுசைன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்காங்க? ஹுசைன் ஓகேங்க, அவ்வளவுதான். வேற யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணல. உங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் வேணா நீங்க ஷேர் பண்ணுங்க. இது என்னோட கான்டாக்ட் டீடைல் மேம். ஃபியூச்சர்ல ஏதாவது தேவைப்பட்டா எனக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம், இல்ல மெயில் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஃபுல்லா டீடைலா கிளியர் பண்ணிடுறேன் உங்க டவுட்ஸ் எல்லாத்தையுமே.